நாம் மறுபடியும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். Let us again read from the book of Hebrews chapter 6 verses 13 till verse 15. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். So for when God made promise to Abraham, because he could swear by no greater, he sware by himself, saying, surely blessing I will bless thee, and multiplying I will multiply thee. And so after he had patiently endured, he obtained the promise. நாம் கடந்த வாரங்களிலே இந்த தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை பெருக பண்ணுகிறார் என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வரோம். So for past few weeks we are meditating upon how God increases or multiplies his people. இந்த உலகத்திலே மனிதனை ஆண்டவர் படைத்த போது அவனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதமே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிதான் அவனுக்கு ப்ராமிஸ் கொடுத்தார். When God created man in this world, the first promise that he gave was from the book of Genesis chapter 1 and verse 28, saying, be fruitful, multiply and replenish the earth. இந்த பெரிய உலகத்தை ஆண்டவர் படைச்சிட்டு God created this entire big world. வெறும் 2 பேர் ஒரு சின்ன கூட்டத்தை உண்டாக்கி வச்சுட்டு சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொன்னார். And then God created only 2 people and said unto them, be fruitful, multiply and replenish. ஆனால் மனிதன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்த போது, but when man did not obey to the voice of God and committed sin, தேவன் இந்த உலகத்தை நிக்கிரகம் பண்ண விரும்பினார். God want to perish this world. நோவா என்ற ஒரே ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். And God saved the family of a single person named Noah. முதலாவது 2 பேரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். First of all, God blessed 2 people. ஆண்டவர் 8 பேர் உள்ள ஒரு குடும்பத்தை பார்த்து சொன்னார், நீங்க பலுகுங்க, நீங்க பெருகுங்க என்று சொன்னார். Unto the family which contains 8 members, God said, you be fruitful, multiply and replenish. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படியாக ஆபிரகாம் என்ற ஒருவனை தனி மனிதனாக தேவன் அழைத்து, நான் உன்னை பெருகவும் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்னார். And God called the single man named Abraham by his eternal determination, and he promised him that I will multiply you and increase you. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, As the word of God says, அதை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். we read that he obtained the promise. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, Before 2000 years ago, ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை உருவாக்கும் போது கூட, when God created his own church, ஒரு சின்ன கூட்டத்தை தான் அவர் பிரிச்செடுத்தார். he just separated only a small congregation. அந்த சின்ன கூட்டத்தை அவர் பிரித்தெடுத்து He separated the small congregation. அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், And what was the promise given to them? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, You go around all through the nation எல்லா ஜாதிகளையும் சீஷராக்க, and make disciples of all through the world. ஆண்டவருடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமாய் இருந்தாலும், Though the beginning of God was very simple, ஆண்டவர் எப்போதுமே முடிவை சம்பூர்ணமாக்குகிறவர். and God makes the end to be a perfect one. தேவனுடைய திட்டம் என்னவென்றால், What is the plan of God? ஆண்டவர் தன்னுடைய அழைக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இருக்கிற வண்ணமாக அல்ல, அவர்களை பெருக பண்ணுவதற்கு தேவன் திட்டமிடுகிறார். தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். God always plans for the people whom he calls or chosen ones to not to be in the just stable state, but to proliferate and increase in more in number. நான் சொன்னது போல, But as I have said you, தேவன் நம்முடைய வாக்கை நிறைவேற்றுவதற்கு, நம்மை பெருக பண்ணுவதற்கு சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். so for God to proliferate or bring multiplication in our life, God has kept few things for us. நான் முன்னே சொன்னது போல, As I have already told you, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37-8 வசனங்களை வாசிக்கும் போது, in Ezekiel 36:37, பெருக பண்ணுவதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். God said you are supposed to pray for you to multiply. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தேவன் இரண்டாவதாக தேவன் பெருக பண்ணுவதற்கு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி வாக்குவாதங்களுக்கு விலகுங்கள்,
அல்லது விட்டு கொடுங்கள் என்று சொன்னார். Secondly, for God to proliferate in our life, according to Genesis 26 and 22, you are supposed to stay away from argument or give up the arguments. மூன்றாவதாக நான் சொன்னேன். Thirdly, I said, ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 52 வசனத்தின்படி Genesis 40, நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட தீங்குகளை மன்னியுங்கள், மறந்து விடுங்கள். according to Genesis 41, 52 and 53, we are supposed to forgive and forget the evil that is done against us. மன்னித்து மறந்து விடுங்கள். You forgive and forget it, தேவன் நம்மை பெருக பண்ணுவார். and God will multiply us. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் Last before week, நான் ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் in Genesis chapter 26, 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் நாம் தேவ கிருபையினாலே நாம் தியானித்தோம். we meditated from verse 12 to verse 14. அங்கே ஒரு பெரிய பெருக்கத்தை ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நாம் படித்தோம். So we read about a great proliferation in the life of Isaac. ஆதியாகமம் 26 அதிகாரம் 12 வசனத்திலே In Genesis 26, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். Then Isaac sowed in that land and received in the same year 100-fold, and the Lord blessed him. And the man waxed great and went forward and grew until he became very great. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. அங்கே ஒரு ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே In the life of Isaac, ஒரு பெரிய பெருக்கம் வந்ததனுடைய காரணம் என்னவென்றால், the reason for great proliferation is அவன் பஞ்சத்துக்கு போன தேசத்திலே விதை விதைத்தான். he sowed in the land where he went for a famine. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. தேவன் எப்பொழுது அவனை பெரியவனாக, அவனை பல மடங்காக அவனை விருத்தி அடைய பண்ணினார் என்றால், When did God make him a proliferate into a greater person? அவன் பஞ்சத்துக்காக சாப்பிட தான் போனான். He just went for eating for the famine. அவனுக்கு ஆகாரம் இல்லை. He didn't have any food. அந்த பெலித்திய தேசத்துக்கு ஏன் போனான் என்று கேட்டால், Why did he go to the land of Philistine? அங்கே ஆகாரம், பஞ்சத்துக்காக ஆகாரம் வாங்கி சாப்பிட தான் போனான். Just to get food and eat for that. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் பஞ்சத்தை வாசிக்கிறீர்களோ, Wherever you read about famine, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் வந்தது. in the life of Abraham there was famine. அவர் எகிப்துக்கு போனார். He went to Egypt. அவர் அங்க விதைச்சார் என்று எழுதல. It is not written that he sowed there. அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் அங்க அவர் இருந்தார். He was there until the famine ended. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் வந்தது. There was famine in the life of Israelites. காசு எடுத்துட்டு போய் அவங்க எகிப்திலே இருந்து ஆகாரத்தை வாங்கி கொண்டு வரதான் அவங்க போனாங்க. So they went to the Egypt to get food, taking the money from them. தாங்கள் தங்கியிருந்த இடத்திலே இருந்து பஞ்சத்துக்காக அவர்கள் ஆகாரத்தை விலை கொடுத்து வாங்க தான் அவங்க போனாங்க. விலை கொடுத்து வாங்கினாங்க. பஞ்சம் தீர்ந்த உடனே வந்துட்டாங்க. So they went to that land for their famine, to get food for their famine, and got it for the price. ஆனா ஈசாக்கு பஞ்சத்துக்காக, தன்னுடைய ஆகார தேவைக்காக அவன் அங்கே போனாலும், though Isaac went for his need and for food to that place, அந்த பஞ்சத்துக்கு போன தேசத்திலே அவன் விதை விதைத்தான். but he sowed in the land where he went for his famine. கர்த்தர் இந்த விதையை ஆசீர்வதித்தார். And God blessed the seed. கர்த்தர் அவனை பெரியவனாக மாற்றினார். And God waxed him great. அவனை 100 மடங்கு அவனை பெரியவனாக்கினார். And he made him great as 100-fold. பொதுவாக நாம் சொல்லுகிறது விதை விதைங்க, அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Generally we say you sow in the land and God will bless you. ஆனா நான் உங்களுக்கு சொன்னேன், வெறுமையாய் விதை விதைக்கல. But I will tell you, he never sowed empty. அவன் விதை விதைப்பதற்கு முன்பதாக, Before he could sow in the land, அவன் 2 காரியத்தை செய்தான். he did 2 things. ஒன்று, First one, அந்த தேசத்திலே பொய் சொல்லி ஏமாற்றி உட்கார்ந்திருந்தான். so he lied in that place and he was there deceiving all the way. தான் சொன்ன பொய்யை அவன் ஒத்துக்கொண்டு அதுக்கு பரிகாரம் தேடினான். So he confessed and repented for the lie he spoke, and he also he took a remittance. அந்த பொய்யின் பாவத்தை அவன் அகற்றி சமாதானத்தை உண்டாக்கினான். He just took away or removed the sin of lie from his life and had peace. இரண்டாவதாக, Secondly, அவனுடைய குடும்ப ஐக்கியம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக இருந்தது. the fellowship of his family was like the thing that people could see it. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மற்றவர்கள் பார்க்கத்தக்க அளவிலே
அந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருந்தது. His life was happier to the extent that other people could see that they were happy and together. சுருக்கமாக சொன்னால் குடும்ப உறவை அவன் சரியாக்கினான். In short, we can say that he made set right the family relationship. ஒரு குடும்பத்தை பெருக பண்ண வேண்டுமானால், If God ought to increase a ஒரு family, மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், if God ought to bless a person, குடும்பத்துக்குள்ளே உள்ள ஐக்கியம், உறவுகள், குடும்ப மகிழ்ச்சி மிக முக்கியமானது. the fellowship in a family and the happiness of a family is very important. அது இல்லாமல் ஒரு காலம் ஒரு பெருக்கத்தை காணவே முடியாது. Without which you cannot witness any kind of proliferation in your life. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. மூன்றாவதாக சொல்லியிருக்க விதை விதைத்தான். Thirdly, it is said he sowed in the land. இவைகளை சரி செய்துத்தான் விதை விதைச்சான். After set righting everything, he sowed in the land. பொய்யை அகற்றினான். He removed the lie. தன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றினான். And he changed his family to happy one. அதுக்கு அப்புறம் தான் அந்த வருஷத்திலே அந்த வார்த்தை மிக முக்கியமானது. The same year is a very important word. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். Isaac sowed in that land. அந்த வருஷத்திலே, and in the same year, எல்லாம் சீர்பட்ட அந்த வருஷத்திலே, in the same year where everything was set right, ஆண்டவர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். God blessed him 100-fold. நான் நினைக்கிறேன் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவனை விருத்தியாக்க வேண்டுமானால் அவன் எவ்வளவு விதைக்கிறான் என்பது மிக முக்கியமானது. So if a man of God ought to bless a person and increase and multiply him, the extent of sowing is very important in his life. விதைத்தல் இல்லாமல் அறுவடை பண்ண முடியாது. Without sowing you cannot harvest. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதுகிற வேளையிலே, when Apostle Paul writes to 2 Corinthians, ஆண்டவர் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 9 10ஆம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verses 10 and 11, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ministered seed to the sower, but minister bread for your food, and multiply your seed sown, and increase the fruits of your righteousness. தேவன் கொடுக்கிறாராம். So God is giving it him. தேவன் எப்படி கொடுக்கிறார்? How does God give? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். He gives seed to the sower, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். and bread to the one who feeds upon it. ஆண்டவர்கிட்ட போய் ஒருத்தன் சாப்பிடுறதுக்கு ஆகாரம் கேட்கிறான். A man goes and asks God for food. அவங்ககிட்ட விதையை கொடுக்க மாட்டாரு. He never gives seeds to them. அவங்ககிட்ட என்ன கொடுப்பாருன்னா ஆகாரம் தான் கொடுப்பாரு. He gives only food to him. ஆனா ஒருத்தன் விதைக்கிறான். But one person is sowing. அவன் விதைக்கிறவங்கிட்ட என்ன கொடுக்கிறார்னா, So what does he give to the one sower? ஆண்டவர் விதையை கொடுக்கிறார். God gives seed to the sower. இப்போ அந்த வேதம் சொல்லுகிறது, The Bible says, உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, what is supposed to give? உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க கூடாது. Food should not be given to you. ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னா, What should God give to you? உங்களுக்கு விதையை கொடுக்க வேண்டும். God should give seed to you. வேதம் சொல்லுகிறது, The Bible says, உங்களுக்கு விதையை அளித்து and giving you the seed, அதை பெருக பண்ணணும். and multiply it. எதை பெருக பண்ணணும்? Which is supposed to multiply? விதையை பெருக பண்ணணும். It's supposed to multiply your seed. விதை பெருக பெருக As the seed begins to multiply, உங்களோட நீதியின் விளைச்சல் என்ன செய்யணும்? வர்த்திக்கும். so your fruits of your righteousness also increases. ஒரு மனுஷன் எவ்வளவு விதைக்கிறானோ, So to what extent a man sows, அவ்வளவு அறுவடை செய்கிறான். to that extent he reaps. ஒரு படி விதையை ஒருத்தன் விதைச்சான், So if a person sows one feed of seed, அந்த விதைக்கேற்ற விளைச்சல் தான் பெற முடியும். so he can receive the reap a harvest to that extent. ஒரு மூட்டை விதையை ஒருத்தன் விதைக்கிறான் என்று சொன்னா, If a man sows a sack full of seeds, அவன் எவ்வளவு விதைச்சானோ அதுக்கேற்ற பலனை பெறுகிறான். so he will reap to that extent of his sowing. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, What does Paul says? உங்களுக்கு ஆண்டவர் என்ன தரணும்னு கேட்டீங்கன்னா, What should God give to you? உங்களுக்கு அதிகமான விதையை தரணும். He should give you more seeds. சுருக்கமா சொன்னா, நீங்க அதிகமாக என்ன செய்யணும்னா விதைக்கணும். In short, you are supposed to sow. நீங்க அதிகமான விளைச்சலை காணணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா, If you ought a desire to see more harvest, நீங்க என்ன செய்யணும்னா அதிகமாக நீங்க விதைக்கணும். you are supposed to sow more. நாம நினைக்கிறோம் இன்னைக்கு நாம ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு பெருகிறோம் நினைக்கிறோம். We think if we keep on praying, we will have an increase. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. ஆகையால் தான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, That's why it said in 9 verse 6, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், he which soweth sparingly shall also reap sparingly, பெருக விதைக்கிறவன்
பெருக அறுப்பான். And he which soweth bountifully shall reap அப்ப ஒருத்தர் bountifully. ரொம்ப அறுக்கணும் அப்படின்னு சொன்னா So if a person has to reap more, அவன் என்ன செய்யணும்னா ரொம்ப விதைக்கணும். so he's supposed to sow more. அவன் எவ்வளவு விதைக்கிறானோ அதை பொறுத்து தான் அறுவடை இருக்கும். So to what extent he sows, to that extent will be his reaping also. நீங்க கொஞ்சமா விதைச்சீங்கன்னா அது கொஞ்சமா தான் அறுக்க முடியும். If you sow very little, you can reap only little. இன்னைக்கு அநேக பேருக்கு இந்த விதைத்தலும் அறுத்தலுமான முறை தெரியறது இல்ல. So today many people doesn't know this procedure of sowing and harvesting. அவங்க நினைக்கிறாங்க விதைக்கிறது நாம விதைக்கிறது சொன்னா இழக்கிறது. So they think that the sowing is actually losing. ஒரு நிலத்தை அவன் பண்படுத்துகிறான். So a man prunes his land. நன்றாக அதை சேராக மாற்றுகிறான். And he makes into the clay. அந்த சேத்துக்குள்ள கொண்டு போய் அந்த விதையை கொண்டு போடுறான். So he goes and throws the seeds into the land. வேதம் சொல்லுங்க அதுக்கு process என்னன்னு கேட்டிங்கன்னா So what is the actual procedure? அது என்ன அந்த விதை என்ன செய்யும்னா செத்து போயிடும். So the seed dies. அந்த விதை வெளியே தெரியாது. So it will not be seen outside. நீங்க போட்ட விதை, so the seed that have thrown, நீங்க அங்க விதைச்ச விதை, the seed that have sown, யாருக்குமே தெரியாது, வெளியவே தெரியாது. it will not be seen externally. அது மண்ணோடு மண்ணாக சேரோடு சேராக அது மறைந்து அது செத்து போய்டும். So it will be mixed along with the clay and it dies. ஆனா உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா what is the truth there? நீங்க விதைச்சது உண்மையானால், if it's true that you have sown there, அது மண்ணோடு மறைந்தது உண்மையானால், though it is that being hidden along with the clay, அது செத்தது உண்மையானால், and if it's true that it is dead, தேவன் அந்த விதைக்கு ஏற்ற மேனியை தேவன் தருகிறார். and God gives the reap according to that the sowing. விதைக்கிறது மனுஷன், பலன் கொடுக்கிறது கர்த்தர். So it is a man who sows, but the reap or the harvest is given by God. அப்ப எவ்வளவு அவன் பலன் எடுக்க முடியும் என்று சொன்னால், so how much can he take the fruits out of it? ஒரு மனுஷன் எவ்வளவு விதைக்கிறானோ அவ்வளவு பெரிய ஒரு அறுவடையை அவன் பெற்றுக்கொள்ளும். So to that what extent a man sows, to that extent he can reap and harvest. பவுல் எழுதுறாரு, as Paul writes, ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரணும் அப்படினு கேட்டிங்கன்னா, what should God give to you? உங்களுக்கு விதையை தரணும். God should give seeds to you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் தாழ்மை நீங்க விவசாயிகள் தெரியும் உங்களுக்கு. Being farmers, you know most of the things. ஒரு விதையை விதைக்கிறான். A person sows a seed. ஒரு 10 மூட்டை அதுல விளையுது வச்சுக்கங்க. So you get 10 sacks of harvest from there. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, what would they do from it? அதுல மிக முக்கியமானது, நல்ல பூரணமானது எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க. அந்த விதைத்தானியம் என்று சொல்லுகிறது முதல் தரமானது. So they will find out the perfect seed grains, which is very important for that. எல்லாத்தையும் விதையாக்க முடியாது. You cannot make everything into a seed. விதை என்று சொல்லுகிறது அந்த பலன்ல முதல் தரமானது, நல்ல பொறுக்கி எடுத்து நல்ல முதல் தரமான குறையில்லாத பொறுக்கி எடுக்கிறாங்க. So they will pick which are the seeds which are perfect one for making it a seed. அதை பத்திரப்படுத்துகிறார். And they will keep it safe. அதை கொண்டு போய் விதைக்கிறாங்க. And they will take it and again sow it. நீங்க யோசிச்சு பாருங்க. You think about it. 10 மூட்டை வருது வச்சுங்க. So he has 10 bags of seed. 10 மூட்டையும் தின்னுட்டு அடுத்து அறுவடை இருக்கும்போது நான் தாரேன்னு சொல்லி கடனும் வாங்கி சாப்பிடலாம். So you can say that you will give back, or you can borrow from him saying that you can give back at the next harvest. ஆனா அந்த 10 மூட்டை வருது. So you got the 10 bags. அதுல அவன் ஒரு மூட்டையை எடுத்து வைக்கிறான். So he preserves one bag full of அல்லது later. 2 மூட்டையை எடுத்து வைக்கிறான். Or he preserves 2 bags from that. அவன் எவ்வளவு விதை எடுக்கிறானோ அவ்வளவு விதை அடுத்த வருஷம் அவனுக்கு பலனை கொண்டு வரும். So how much ever seeds he preserves and saves for the next year, that much harvest would he get in the next year. ஒரு மனுஷன் விதைக்காக எவ்வளவு எடுக்கிறான் என்பது மிக முக்கியம். So it is very important what is the amount that he takes for seeds. அவன் 10 மூட்டையும் சாப்பிடலாம். So he can eat all the 10 seeds. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நான் சென்னையில நிறைய பேரை பார்த்திருக்கேன். I've seen in Chennai many people. ஏதாவது அரியரிசி வருதுன்னா தெரிஞ்சா போதும், அரியரிசி வருது, போனஸ் வருது அப்படின்னா அந்த போனஸ் சொல்லியே கடன் வாங்கிடுவாங்க. So முன்னாலே அட்வான்ஸா கடன் வாங்கிடுவாங்க. If they are aware that they are going to get some kind of arrears or bonus, they will lend prior saying that they will return back when they get it. போனஸ் வந்த உடனே தரேன். I will return back when I get the bonus. அரியர்ஸ் வந்த உடனே தரேன். When I get the arrears, I will return you back. இவன் என்னாலும் கடன்காரனா தான் இருப்பான். He will be a debtor all the way. ஒரு நாளும் உருப்பட மாட்டான். He can never become good. ஆனால் சிலர் இங்க பாத்தீங்கன்னா, but you have seen some people, அவர்கள் என்ன செய்றாங்கன்னா சேவிங், they keep saving. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவங்க சேவிக்கிறாங்க. They save that amount.
அவர்களுக்கு ஒரு காலம் வரும்பொழுது அவள் கையில அது பெருகி இருக்கிறது. So when the time comes, it will be increasing in their hand. இன்னொரு விதமா இது வேதத்தின்படி எடுத்தீங்கன்னா, When you take according to the Bible, இதை கொண்டு போய் விதைக்கிறார்கள். they go and take it and sow it. நீங்கள் விதைச்சீங்க அப்படின்னு சொன்னா, If you sow it, தேவன் அந்த விதையை ஆசீர்வதிக்கிறார். God bless the seed. அந்த விதையை தேவன் பெருக பண்ணுவார். And God will make the seed to நீங்க increase. எவ்வளவு சாப்பிட்டீங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா சாப்பிட்டீங்க, எத்தனை வெரைட்டியா நீங்க சாப்பிட்டீங்க, அதெல்லாம் கணக்கு. So it is not accountable whatever you ate or how many varieties you ate. நீங்க நல்லா சாப்பிடலாம், You can eat whatever you want. நீங்க ஆசீர்வாதமா இருக்கலாம். You can be a blessed one. எது உங்களுக்கு பிரதிபலனாக அறுவடையை கொண்டு வரும்னா, But what will bring you a reward or the fruits in the later part? நீங்கள் உங்கள் கையிலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல எவ்வளவு நீங்க விதைச்சீங்க. So how much blessing that God has given you, how much part of the blessing that you have sown? இதை பவுல் எழுதுகிற அந்த சம்பவம் என்னவென்று கேட்டீங்கன்னா, So what was the incident that Paul wrote about it? நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத எழுதித்தான் அவர் இதை எழுதுகிறார். So he emphasized that you are supposed to give it for God, and then he wrote this. அவர் 5ஆம் வசனத்திலே எழுதுவார். 2 கொரிந்தியர் 5ஆம் வசனத்திலே, In 2 Corinthians 9 and verse 5, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய், அதாவது கஞ்சத்தனமா நீங்க கொடுக்க கூடாது, உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படி அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்திலே முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. Therefore I thought it necessary to exhort the brethren that they would go before unto you and make you up beforehand your bounty, whereof ye had noticed before, that the same might be ready as a matter of bounty and not as of covetousness. பின்ன நான் சொல்லுகிறது என்னவென்றால், But this I say, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், he which soweth sparingly shall reap also பெருக sparingly, விதைக்கிறவன் பெருக அறுப்பான், and he which soweth bountifully shall reap also. அவனவன் விசனமாயும் அல்ல, So let him not give grudgingly கட்டாயமாயும் அல்ல, or of necessity, தன் மனதில் நியமித்திருக்கிறபடியே கொடுக்க கடவன். every man according as he purposeth in his heart. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். For God loveth a cheerful giver. பவுல் அங்க முக்கியமா வற்புறுத்துறாரு, So Paul emphasizes here, லோபத்தனமா கொடுக்காத, don't give as a child, கட்டாயத்தினால கொடுக்காத, don't give out of necessity. நீ எப்படி கொடுக்கணும்னா, But how are you supposed to give? நீ உதாரத்துவமாய் கொடுக்கணும், You're supposed to give very cheerfully. உன் மனதுல நியமித்து நீ கொடுக்கணும், So you should have- மனப்பூர்வமா நீ You கொடுக்கணும். should give wholeheartedly. நீ எப்படி கொடுக்கணும்னா உற்சாகமாய் கொடுக்கணும். You should give very cheerfully. நீ அப்படி கொடுப்பாயானால் If you give so, உன் பலன் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, what would be the reward? பலன் பெருகும் என்று சொல்லு. He says your fruits will be increasing. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. So God has kept a law for his people. அவர்களுக்கு தேவன் விதையை கையில் கொடுத்து அந்த விதையை பெருக பண்ணுகிறார். God gives seed to his people and makes it to multiply. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். I humbly believe கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே யாரா இருக்கணும்னா, who should be விதைக்கிறவர்களா இருக்கணும். all the people of God should be people who sows. வேதத்தின்படி சொன்னால், According to the Bible, மனப்பூர்வமாக wholeheartedly, உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க. they should be a cheerful giver. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், When you read in 2 Corinthians chapter 8, தயவு செய்து முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, first 2 verses, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். Moreover, brethren, we do you to wit of the grace of God bestowed on the churches of Macedonia. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். How that in a great trial or affliction the abundance of their joy and their deep poverty abounded unto the riches of their liberality. மக்கதோனியா சபைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை சொல்றார். அது ஒரு கிருபை. So it is said about the grace of God that God has given to Macedonia. நான் நினைக்கிறேன் கொடுக்கிறது என்னன்னா அது ஒரு கிருபை. So giving is also a kind of grace. அந்த கிருபை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, What did that grace do? அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, How were they? கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தாங்க. They were in deep poverty. மிகுந்த உபத்திரவத்தை அனுபவிச்சாங்க. And they were experiencing great trial of அவங்க affliction. எல்லாரும் பெரிய பணக்காரங்க இல்ல, They are not rich people. பெரிய ஐஸ்வர்யவான்கள் இல்ல. They are not very rich. அவங்க மிகுந்த உபத்திரவப்பட்டாங்க, கொடிய தரித்திரமா இருந்தாங்க.
They were much afflicted and they had deep poverty. ஆனா வெளிய தரித்திரம் இருந்தாலும், Though it externally there was poverty, கொடிய உபத்திரவம் இருந்தாலும், though there was affliction for them, உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, what was there in their heart? வேதம் சொல்லுகிறது, The Bible says பரிபூர்ண சந்தோஷம் இருந்துச்சு. they had a great joy. அந்த சந்தோஷம் இருந்ததுனால Since they had that kind of அவங்க joy, எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, how did they give? உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. They gave liberally. அப்ப கொடுக்கறதுக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா, So what do we need to give? நம்முடைய உள்ளத்திலே உள்ள சந்தோஷத்தை பொறுத்து தான் ஒரு மனுஷன் கொடுக்கிறவனா இருக்கிறான். A man gives depending upon the joy that he has in his heart. நீங்க நினைச்சுக்காதீங்க இருக்கிறவெல்லாம் கொடுத்துருவாங்க. You don't think that whoever has can give. இருக்க கொடுக்க மாட்டான். All the people who have will not give. இருக்கிறவன் இந்த ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, ஒரு மனிதனுடைய நிலம் ரொம்ப விளைஞ்சது. As God said, there was a man whose land had bountiful of அவன் harvest. என்ன சொன்னானா, நிறைய விளைஞ்ச உடனே ஐயோ நான் நிறைய கொடுத்துறேன்னு சொன்னானா? Did he say that when I get more I will give you more? இல்ல இல்ல, நிறைய விளைஞ்சது. So there was more harvest. அவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, What did he do? நான் என்ன செய்வேன்? What will I do? என் களஞ்சியத்தை எல்லாம் இடிச்சு பெருசா கட்டுவேன். I will break down my barns and construct it more bigger. எல்லாத்தையும் பெருசா கட்டி I will make it more bigger. நான் எல்லாம் சேர்த்து வச்சிட்டு, I will store up everything. என் ஆத்துமாவே நீ சந்தோஷமா இரு. I will say to my soul, you be happy. இன்னும் நல்ல சந்தோஷமா இரு. You be very நான் happy. நிறைய வருஷம் சேர்த்து வச்சிருக்கேன். And I have stored up for many years. அப்போ ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்றான்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். So a rich man keeps on storing up things. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. ஆனா அந்த விதைக்கிறவங்களை எடுத்து பாருங்க, But consider a sower. அவன் கொடிய தரித்திரமுடையவர்களா இருக்காங்க. He would be in a very deep poverty. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. He would be a very difficult situation. அந்த நிலையிலயும் உள்ள என்ன இருக்குன்னா ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. But even that situation, they have great joy in their heart. அந்த சந்தோஷம் என்ன கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, What does that joy give? கஞ்சத்தனமா கொடுக்கல, It will not give with grudging. லோபத்தனமா கொடுக்கல. It will give us a நான் chubby. சொல்லுவேன் அவங்க உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. So they give liberally. அப்ப நான் சொல்லுவேன், So I will tell you. கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, கொடுப்பதற்கு மனம் தேவை. So we don't need money to give, but we need a heart to give. இன்னைக்கு நிறைய பட்ட பணம் இருக்கு, ஆனா மனம் இல்ல. But today many people have money, but they don't have heart. ஆனா நிறைய, அதனால தான் பாருங்க ஆண்டவர் காணிக்கைப்பட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு, That is why God sat beside the offering box. காணிக்கைப்பட்டி பக்கத்துல உட்கார்ந்தாரு. And he was sitting beside the offering box. எல்லாரும் பணக்காரங்க எல்லாம் வந்து காணிக்கை போட்டாங்க. All the rich men gave the offering. அவங்க எவ்வளவு போட்டாங்கன்னு ஆண்டவர் வந்து சொல்லல. God never told how much they offered. ஆனா அங்க ஒரு விதவை வந்தா. But there was a widow. அவ வந்து போடுதுங்கன்னா ரெண்டே ரெண்டு துட்டு தான். She had only 2 farthings. ரெண்டு காசு. It was just 2 mites. அந்த 2 காசு அவ போட்டா. So she dropped only 2 mites. எத்தனையோ பணக்காரன் வந்தான், யாரெல்லாமோ வந்து போட்டாங்க காணிக்கைப்பட்டல. There were many rich men who came and offered in the offering box. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. And he was looking at it. ஆண்டவர் சொன்னாரு, And God said, இவன் அந்த 2 துட்டு தான் அவளுக்கு ஜீவனத்துக்கே இருக்கு. So she had only 2 farthings for her life. அதுக்கு மேல அவ பஸ் ஏறி போறவள காசு கிடையாது. So she didn't have money even for her transportation. அவட அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவட காசு கிடையாது. She didn't have money for her next meal. ஆனா தன்னுடைய தனக்கு இருந்த எல்லாத்தையும் உள்ள போட்டா. So she dropped everything whatever she had. அது தொகையில சின்னதா இருக்கலாம். It might be very low in the number. மற்றவங்க எல்லாம் போட்ட கவரு காணிக்கை இதெல்லாம் கணக்கு பண்ணினீங்கன்னா, பாஸ்டர் பார்த்தா அந்த பொம்பளை அந்த 2 காசு போட்டிருக்கு. அவன்லாம் பாரு 2000 ரூபாய் போட்டான், 2 லட்சம் ரூபாய் போட்டான். பாஸ்டர் பார்வைக்கு இந்த பெரிய பெரிய பணக்காரன் போட்டான பெரிய கவரு அது பெருசா தெரியும். In the side of pastor, the other people who dropped 2,000, 2 lakhs and too much of amount would be greater than these 2 farthings. ஆனா ஆண்டவர் வந்து அந்த நோட்டை வச்சு பார்க்கிறது இல்ல. But God did not see with the note that they dropped. அது கொடுக்கப்பட்ட மனதை வச்சு தான் ஆண்டவர் பார்த்தார். He just calculated upon the heart that we dropped it. அவ தொகை வந்து எல்லாரும் கொடுத்ததுலயும் அற்பமா தான் இருந்துச்சு. The amount was very simple and poor when compared with other people. அங்க போட்ட கணக்க போட்ட எல்லார காட்டிலும் அவ ஒரு அற்பமான காணிக்கை தான் கொடுத்தா. She gave only a meager amount when compared with all the people who gave the offering. நான் நினைக்கிறேன் ஒரு வெட்கத்தோட கூட அவ போட்டுருக்கலாம். Maybe she should have dropped out of shame even. ஐயோ இவ்வளவு பேர் இவ்வளவு போடுறாங்களே, எனக்கு 2 துட்டு எப்படி போடுறது அப்படின்னு ஒளிச்சு மறைச்சு கூட போடலாம். She might have concealed and hidden, saying that all the people are dropping great amounts. How can I drop these 2 coins here? ஆண்டவர் இந்த காணிக்கையினுடைய அமௌண்ட பார்க்கல. But God did not look at the amount which she dropped. சொன்னா இவங்க எல்லாரை காட்டிலும் இவங்க தான் அதிகமா கொடுத்தா எனக்கு. But he said she is the one who gave more than all other people. ஏன்னா தனக்குண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டா. Because she gave whatever that belonged to her. அப்ப நான் தாழ்மை விசுவாசிக்கிறேன். So I humbly believe. ஆண்டவர் கொடுக்கிற அமௌண்ட பார்க்கிறது இல்ல,
ஆண்டவர் கொடுக்கிற உள்ளத்துல என்ன சந்தோஷத்தோட கொடுக்கிறோம். God doesn't look at the amount that you drop in and give him, but God looks at the joy that you have in your heart when you என்ன give him. மன நிறைவோடு நாம் அதை கொடுக்கிறோம். How much of happiness of heart that you give it. உங்களுக்கு தெரியும் கலாத்திய சபையாரை பற்றி பவுல் எழுதும்போது When Paul writes about the church of Galatians, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், Galatians chapter 4, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், Galatians chapter 4, தயவு செய்து 15வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, verse 15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? where is then the blessedness he spake of? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். For I bear you record that if it had been possible, you would have plucked out your own eyes and have given them to you. கலாத்திய சபையார் அன்றைக்கு பவுல் அந்த முதல்ல கலாத்திய சபையை ஆரம்பிக்கும் போது When the Galatians church அவர் started, பெரிய அப்போஸ்தலரா ஆரம்பிக்கல. he did not start as a great apostle. வேதம் சொல்லுகிறது The Bible says அவர் சரீரத்துல ரொம்ப சோதனையோடு தான் அங்க வந்தாரு. he came with a trial in his body. அவங்க அசட்டை பண்ணல. The people did not neglect him. அவர்கள் அவரை அரோசிக்கல. They never neglected him. அவரை தேவதூதனை போல இயேசுவை போல ஏற்றுக்கிட்டாங்க. They accepted him like an angel and Jesus. ஆனா அவர் வந்தது ரொம்ப அரோசிகமா, ரொம்ப அருவருப்பா, ரொம்ப பலவீனமா, அவர் ரொம்ப மோசமான நிலைமையில தான் வந்திருக்கிறார். But he came in a very inform situation, very weak and very sorrow. ஆனா அவங்க ஏற்றுக்கொண்டு வித்தியாசமா ஏற்றுக்கொண்டாங்க. But the way they accepted was very different. அன்றைக்கு அவங்க உள்ளத்தை பாத்தீங்கன்னா, when you look at their heart that day, ஆனந்த சந்தோஷம், the great blessedness of heart, அந்த உள்ளம் அப்படி பொங்கி இருந்துச்சு அவங்களுக்கு. it was bubbling out of their heart. அதனால என்ன கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்கன்னா, so what were they ready to give? பவுல் கேட்டிருந்தாருன்னா அவன் கண்ணையே அப்படியே கொடுத்துருப்பான். If Paul would have asked, they would have plucked their own eyes and given to him. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னா, but what happened now? ஏதோ மயக்கம் ஆயிடுச்சு. they are being enticed. அந்த சந்தோஷம் போயிடுச்சு. they lost the joy. இப்ப கண்ணு இல்ல, அவங்க வேற ஒண்ணுமே கொடுக்கறதுக்கு அவங்க ஆண்டவர் விட்டே போயிட்டாங்க. they have just gone away from God. they are not ready to give anything. அப்ப நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். so I humbly believe, இதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, so many people ask, எவ்வளவு கொடுக்கணும்? how should we give? கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? how much should we give to God? கொடுக்கணுமா? should we give? வேண்டாமா? no need to give. இதெல்லாம் ஏன் கேக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, why do they ask such questions? அவங்க போய் சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்து கேட்டு பாரு. so if you go and ask the people who are happy, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். glory be to the name of God. ஒருவர் மேல ஒருவர் சந்தோஷமா இருப்போமானால் என்ன செய்வோம்னா கொடுப்போம். if a person is happy about other people, they will give. அதுக்கு என்ன அடிப்படை தேவை இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுத்தல். so the giving is a basic necessity of it. அந்த கொடுக்காம, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அதே அளவினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா திரும்ப கிடைக்கும். that's why God said, with what measure you measure, with the same measure you will be measured. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்களானால், if you read in Luke chapter 6, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of God. லூக்கா 6ஆம் அதிகாரம், Luke chapter 6, தயவு செய்து 38ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, verse 38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். give and it shall be given to you. நீங்கள் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். good measure, pressed down and shaken together, running over shall men give into your bosom. ஆண்டவர் சொன்னாரு, God said, நீ எந்த அளவினால அளக்கிறியோ அதே அளவினால தான் உனக்கு திரும்ப அளக்கப்படும். for with the same measure that you made withal, it shall be measured to you again. நீ கொடுக்கப்படும். if you give, it will be given to you. ஆண்டவர் சொன்னாரு, எப்படி உனக்கு கொடுக்கப்படும்னு கேட்டிங்கன்னா, how shall it be given to you? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், as I've told very often, உங்களுக்கு ஒரு அவசர தேவை, you need a very urgent necessity. உங்கள் வீட்ல ஒரு கொஞ்சம் சுகர் தேவை, so you need sugar in your home. சுகர் உங்க வீட்ல இல்ல, so you don't have it at home. அவசரமா ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. so there was a relative who came to your home. பக்கத்து வீட்டு அக்கா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். so your neighbor is a good friend. நீங்க ஓடி போய் ஒரு கப்பை எடுத்துட்டு போய் அக்காட்ட போய், அக்கா ஒரு கப் சுகர் கொடுங்க, நான் நாளைக்கு வாங்கி கொண்டு சுகரை கொடுத்துறேன்னு சொல்றீங்க. so you take a cup and ask from your neighbor to give a cup of sugar that you may return it tomorrow. அவங்க உங்களுக்கு அன்பான அக்கா, so she is a loving friend. அவங்க அந்த கப் ஃபுல்லா உங்களுக்கு சுகர் கொடுத்தாங்க. so she gave the cup full of sugar. நாளைக்கு நீங்க சுகர் வாங்கிட்டீங்க. so tomorrow you got the sugar. நீங்க எந்த கப்ல கொடுப்பீங்க திருப்பி? so will you return back in which cup? எந்த கப்பை வாங்குனீங்களோ அதை பத்திரமா வச்சிருப்பீங்க. so you will preserve the cup from which you got it from her. அதை விட பெரிய கப்பா கொடுத்துற போறீங்க. will you give a cup more bigger than that? சத்தியமா கொடுக்க மாட்டீங்க. you will never give so. 5 ரூபாய் வாங்குனா 5 ரூபாய் தான் கொடுப்பீங்க. if you give 5 rupees, if you get 5 ரூபாய் வாங்குனா 10 ரூபாய் தான் கொடுப்பீங்க. if you get 10 rupees, you will give 10 rupees only. ஆனா என்ன, நீங்க கொஞ்சம் ஒரு நல்ல உதார குணமுள்ளவங்களா இருந்தா, but if you are much liberal hearted, ஐயா அக்கா கேட்ட உடனே கொடுத்தாளே, the sister gave me immediately when I asked என்ன her, பண்ணுவீங்கன்னா அது ஒரு குலுக்கி so you will shake it,
கொஞ்சம் அமுக்கி You will press it. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பீங்க. You will put some more extra and then give. கொசர் போட்டு கொடுப்பீங்க. You will give some more extra and give. ஆண்டவர் இந்த கொடுக்கிறவனுக்கு கொஞ்சம் கொசர் போட்டு கொடுக்குறாரு, அவ்வளவுதான். Even God gives to the one some more extra. எந்த அளவினால அளக்குறானோ அதுதான் அவனுக்கு அளவு. But with what measure he measured, with the same measure he will be measured. அதுக்கு மேல அவன் அறுக்க முடியாது. He will not be measured more than that. அதனால தான் வேதம் சொல்லுது, That is why Bible says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கொஞ்சமா நீ விதைச்சியானா, If you sow very sparingly, நீ கொஞ்சமா இருப்ப. you will reap sparingly. நீ பெருக விதைச்சியா, If you sow bountifully, நீ பெரிய பாத்திரத்துல கொடுத்தியா, if you are given a big vessel, ஆண்டவர் திரும்ப உனக்கு பெரிய பாத்திரத்துல உனக்கு கொடுப்பார். God will return back to you in a bigger vessel. அப்ப ஆண்டவர்ட்ட வாங்கணும்னு ஒருத்தன் விரும்பினா, So if a person desire to get it from God, அவன் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, who should he be? அவன் கொடுக்கிறவனா இருக்கணும். He should be a giver. கொடுக்காம வாங்கவே முடியாது. Without giving you cannot get it. நான் எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன். With all fear and humbleness I will tell you, நான் வேத வசனங்களை வெறும் போதிக்கிறவனாய் மாத்திரம் இல்ல, I am not only preaching the word of God, நான் போதிக்கிறவையே என் வாழ்க்கையில அனுபவிச்சு தான் நான் பிரசங்கம் பண்றேன். I also practice and exercise the thing that I நான் preach. எதையுமே என் வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணாம நான் பிரசங்கம் பண்றது இல்ல. Without practicing anything I will not preach here. நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில அதை நான் செய்கிறேன். So before I preach, I do an exercise in அதுக்கு my நான் heart. சாட்சியா வைத்துக்கிறேன். And I am a testimony for தேவனுடைய that. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், I often told you, நான் ஆண்டவரை அறிந்தபோது எனக்கு 1967 எனக்கு இருந்த சம்பளம் வெறும் ₹3.50. when I knew God in 1967, my salary was just ₹3.50. அந்த ₹3.50 எங்க வீட்ல 6 பேர் சாப்பிடணும். So we have 6 people in our family who are supposed to eat with ₹3.50. இது 67. It was in 1967. இப்பன்னா பஸ் ஃபேர் கூட பார்த்தா நடந்தான் போணும். Now it is not பஸ் even பின்னால ஓடி தான் போணும். Now we cannot even get a bus fare. ஆனா 67 ₹1 ஒரு படி அரிசி விற்ற ஒரு காலம் அது. So that day for ₹1 we will get 1 cup of rice. ₹3.50 நான் வாங்கிட்டு வந்து, So I will take the ₹3.50. கர்த்தர் எனக்கு அப்போ சொன்னார், நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். So that day God said you are supposed to give it to வறுமையில God. நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். You are supposed to give in your even your poverty. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் அதை எடுத்துட்டு வந்து நேரா பாஸ்டர்ட்ட வருவேன். I used to bring it to the pastor. அந்த ₹3 பாஸ்டர்ட்ட கொடுப்பேன். I will give the ₹3.50 to pastor. ஜெபம் பண்ணுவேன். I will pray for it. 35 பைசா பாஸ்டர்ட்ட கொடுப்பேன். I will give 35 paise to pastor. 25 பைசா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்குவேன். And I will take 25 paise into my pocket நாளை காலையில பஸ்ஸுக்கு போகணும். because I need it for bus fare. மீதி 60 பைசா போக மீதி ₹2.90 எங்களுடைய அம்மா கையிலே கொண்டு போய் கொடுப்பேன். The leftover ₹2.90 I will give it to my mother. அந்த ₹2.90 இரவு எங்களுக்கு ஒரே ஒரு வேளை கஞ்சி மாத்திரம் கிடைக்கும். துவையல் கூட பண்ண முடியாது, ஊறா கூட வாங்க முடியாது. So with that amount every night we will get porridge for every night. சில மாதங்கள் அப்படி கடந்தன. So that is how we live for some months. ஒரு சின்ன ஒரு தேங்காய் துவையல் கூட வைக்க முடியாது. We can't even have some side dish for that. ஒரு சின்ன ஊறா கூட வாங்க முடியாது. We can't even get a pickle. அந்த ஒரு வேளை கஞ்சி, அந்த கஞ்சோட 2 வேளை பட்னி தான். We will have one meal of porridge only. அந்த 35 பைசா இருந்தா 2 ஊறுகாய் பொட்டலமாவது வாங்கிருக்கலாம். If we would have had 35 paise, we would have got some pickle packets. நான் அந்த 35 பைசாவை ரொம்ப சந்தோஷமாய் நான் கொடுத்தேன். But I gave the 35 paise with great joy. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் வறுமையில தான் ஆரம்பிச்சேன். I started in my poverty. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு. God called me for his ministry. இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். I came to this ministry. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இந்த சபையினுடைய முதல் மாத வருமானம் ₹120. First income of this church was ₹120. 1973 நாம் ஏற்றுக்கொண்ட போது ஜூன் மாதங்க வந்தேன். எனக்கு ₹120 இந்த சபையிலிருந்து காணிக்க வந்துச்சு. It was in 1973 in the June month I came here and the offering for the first month was ₹120. நான் ₹12 தசமபாக கொண்டு போய் கொடுத்தேன். So I took ₹12 as a tithe and gave it to the pastor. அந்தேலிருந்து எனக்கு தெரியும். From that day I know. அந்த ₹120 எனக்கு வந்த காலத்திலேயே, even the time when I had ₹120, நான் எப்படி ஏழைகளை இங்கே பராமரிச்சேன்னு எனக்கு தெரியும். I know how I took care of all the poor people here. ₹120 ₹12 கொடுத்துட்டு, after giving ₹12 out of the ₹120, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. நான் அதுல எவ்வளவு கொடுத்தேன், எப்படி சாப்பிட்டேங்கிறத ஆண்டவர் அறிவார். So God knows how much I gave and how did I eat with that amount. 10% நான் தலைமை சபை கொடுத்தேன். 10% I gave it to my church. மீதியை கொண்டு வந்து நான் எவ்வளவு கர்த்தருக்கான செலவு பண்ணேன், எவ்வளவு
நான் சாப்பிட்டேங்கிறத கர்த்தர் அறிவார். So the rest of the amount, I know God will know how much I used for God and how much I ate. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுக்கறத இன்க்ரீஸ் பண்ணார். So God began to increase the amount that I was giving. இன்னைக்கு நான் தாழ்மையா சொல்றேன். Now today I humbly நீங்க say, தப்பா நினைச்சுக்காதீங்க. you don't mistake me. இன்றைக்கு இந்த சபையினுடைய வருமானத்துல 10 அல்லது 15% நான் எனக்காக என் குடும்ப தேவைகளுக்காக நான் எடுத்துக்கிறேன். So even today, out of the income of this church, I take 10 to 15% of that amount for my family and for my needs. 85% நான் கொடுக்கிறேன். 85% I give to God. அதனால தான் இந்த ஊழியம் இப்படி பெருகிட்டே போகுது. That is why this ministry is so much increasing so much. அங்க மிஷனரி, இங்க மிஷனரி, We have missionaries here and there. அங்க விதவைகள் பராமரிப்பு, அங்க பிள்ளைங்க படிப்பு, அங்க பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறது, அங்க பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வர்றது, இதெல்லாம் நடக்கிறது எங்கன்னு கேட்டீங்கன்னா எதனால கேட்டீங்கன்னா, You know why we have all kinds of taking care of widows? தேவன் ஆவடி சபை கொடுத்த கிருபை என்னன்னு கேட்டீங்க. எல்லாம் சாப்பிடலாம். So what was the grace that God has given to this Avdi church? கர்த்தருடைய வேதத்தின்படி தசபாகம் முழுவதும் எனக்குரியது. யார் எந்த கமிட்டி கேட்க முடியாது. So according to the Bible, the tithe amount belongs to me, so no person can கர்த்தர் என் உழைப்புக்கு எனக்கு கொடுக்கிற சம்பளம். That is the salary that God gives to me for my work. ஆனா ஒரு நாள் நான் இதை அனாவசியமா பண்ணதில்லை. But I never use it unnecessarily. என் கூட இருக்கிறவங்க என் சாப்பாடு டேபிளை பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். என்ன சாப்பாடு டேபிள் எப்படி சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். People who are with me can look at my dining table, how I eat. நல்லா பெருசா வந்துச்சுன்னா டைனிங் டேபிள்ல வெரைட்டிஸ் எல்லாம் வந்துராது. So because I have so much, I cannot get all அதே kinds of varieties. கொத்தலக்காய், வெண்டைக்காய், சொரக்காய் தான் இருக்கணும். I have same kinds of vegetables on my dining table. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நல்லா சாப்பிட தெரியும் எனக்கு. I know to eat well. நல்ல வெரைட்டியா சாப்பிட தெரியும். I know to eat a variety of food. நல்லா அனுபவிக்க தெரியும். I know to experience, enjoy well. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. ஆனா கர்த்தர் எனக்கு அந்த நாளிலேயே கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், The lesson that God taught me on that day. எனக்கு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். God has given me grace to give. ஆண்டவர்ட்ட அடிக்கடி அழுகுறதெல்லாம் கேட்கறதெல்லாம் ஆண்டவரே எனக்கு கொடுக்கிறதுக்கு தாரேன். Most of the time I cry to the Lord, Lord, give me the chance to give, Lord. எனக்கு ஒன்று தெரியும். I know one thing. தேவன் கொடுக்க 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 As I began to give, நான் அறியாத விதத்திலே ஆண்டவர் பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். so God is increasing and multiplying in the ways that I am unaware. கொடுக்கிறதுனால் வருகிற ஆசீர்வாதத்தை நீங்க புக் எழுத சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை முழுவதும் எழுதுவேன். If you ask me to write a book about what is the blessing of giving, I can write all through the. எத்தனையோ சம்பவங்களை என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நெருக்கடியான எனக்கு இல்லாத வேளையில ஆண்டவர் கொடுக்க சொல்லி நான் கொடுத்து அதர் பெரிய பலனை நான் திரும்ப பெற்றேன். There are many incidents that happen in my life when the times when that is a great time of distress where I'm not able to give, but God has asked me to give, and that has just reflected in a greater reward for me. நான் ஒரு முறை சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு. I think I have told you once. ஆரம்ப நாட்கள்ல நான் ஆண்டவனை இதுவரைக்கும் என்ன பட்னியா போட்டதில்லை. So in my beginning days, God has never made me to sleep hungry. ஒரு சம்பவம் நடந்துச்சு. There happened an incident. நாங்கள் வழக்கமாக நானும் உங்க சகோதரர்கள் 2 பேர் இருந்தாங்க, பிரசாத், பிரதர் டேவிட். அவங்க தான் ஆரம்ப காலையில் என்னோட சைக்கிள் மிதிச்சு ஊழியம் செய்தவங்க. So earlier times there were 2 brothers named Brother Prasad and Brother David who used to minister with me all through in the cycle. அப்புறம் பழைய சைக்கிள் இருந்தது. We had a whole bicycle. பிரதர் டேவிட் நைட் டியூட்டி வந்தா அவர் என்னோட சாயங்காலம் வருவார். So if it's a night duty for Brother David, பிரசாத் அதே மாதிரி டியூட்டி வந்தா அவர் சாயங்காலம் வருவார் விசிட்டிங் என் கூட போறது. So they used to come with me for visiting in the evenings. இங்க இருந்து திருவள்ளூர் வரைக்கும் நாங்க சைக்கிள் தான் மிதிச்சிருக்கோம். So we used to ride on bicycle all till Tiruvallur. இங்க பாடி வரைக்கும் சைக்கிள்ல தான் விசிட் பண்ணிருக்கோம். And on this side we used to go till Padi. நான் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்க மிதிப்பாங்களா எனக்கு தெரியல. But I know நாங்க எங்க ஊழியத்துல ஆரம்பம் அதுதான். I don't know whether the present days pastor will ride the cycle. ஃபுல்லா சைக்கிள் தான். ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் சைக்கிள்ல தான் போனோம். So we used to ride in cycle for many kilometers. அநேக வேளைகளிலே திரும்பி வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாம ரோட்டு ஓரத்துல அந்த பிரிட்ஜ் மேல நான் ஒரு பக்கம், டேவிட் ஒரு பக்கம், பிரசாத் ஒரு பக்கம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே கால் நீட்டி படுத்துட்டு திரும்ப எழும்பி சைக்கிள் மிதிச்சிட்டு வந்திருக்கோம். Even many times while returning we will not be able to ride the cycle. We used to halt somewhere on the bridge and take a rest for half an hour and then again return back in the cycle. அப்படி ஒரு காலகட்டம். That was the time then. அப்போ சாயங்காலம் கிளம்புனேன். So we started in the evening. ஒய்ஃப் சொன்னாங்க நைட் இன்றைக்கு எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. Wife said we don't have anything to eat in the night. நான் சிரிச்சுட்டே போயிட்டேன். So I just smiled and went away. நான் விசிட்டிங் காசுக்காக நான் போகிறதில்ல. I don't go for visiting for money. நான் ஆரம்பத்தில் விசிட் பண்ணதெல்லாம் பழைய விசுவாசிகள் தெரியும்.
So all the old believers know why do I visit them. முதல் முறை அவங்க நான் பார்த்தீங்கன்னா ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவேன். So if they give me for the first time, I will get it from them. அடுத்த முறை போகும்போது காணிக்கை கொடுத்தாங்கன்னா காணிக்கை திருப்பி கொடுத்துறேன். காணிக்கை பட்டில கொண்டு போடுங்க. The next time when I go and they give offering, I will return it back. உனக்கும் சோதனை எனக்கும் சோதனை. So I'll ask them to drop in the offering because that is a temptation to you and me. நான் விசிட்டிங்ல வாங்கவே மாட்டேன். I won't get it during visiting. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. அப்ப நான் விசிட்டிங் போனேன். So I went for visiting. ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது When I went to a home, அவங்க வற்புறுத்தி ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்தாங்க. so out of compulsion they gave me 50 rupees. நான் வாங்கிட்டு வெளியே வந்தேன். I got it and came out. அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். That would be 2 kilometers long. அப்ப நான் நினைச்சேன் I thought. வீட்ல ஆண்டி சாப்பாடு இல்லன்னாங்க. So auntie said there's no அப்ப food. 50 ரூபாய் போதும் சாப்பாட்டுக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு 50 ரூபாய் கொடுத்தா வீட்ல நல்லா சஃபிஷியன்ட் சாப்பிடலாம். That day 50 rupees enough to have a sufficient meal at home for one meal. டேவிட் தான் என் கூட வந்தாரு. So brother David was with me. பிரதர் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிடலாம்னு. I said brother we'll go to home and then go that way. அவர் ரோட்ல வந்து மெயின் ரோட்ல வந்து லெஃப்ட் திரும்பினா வீட்டுக்கு போகணும். So when we come to main road and take left we can go home. ஆனா லெஃப்ட் திரும்பறதுக்கு முன்னால அவர் முன்னால போறார், நான் பின்னால சைக்கிள்ல வரேன். So he was going ahead of me and I was coming behind him. என்னோட கிளியர் வாய்ஸ், ஒரு சத்தம் கிளியர் வாய்ஸ். There was a clear voice that I could hear. Turn right. It said turn right. நான் லெஃப்ட் திரும்பணும். I'm supposed to take left. பட் turn right. But it said turn right. எனக்கு புதுசா இருந்துச்சு அனுபவம். It was a new experience to me. உடனே சொன்னேன் கை தட்டி பிரதர் கொஞ்சம் இருங்க ரைட்ல போங்க. So I called the brother, please wait, let's go on the right. என்ன பாஸ்டர் கேட்டேன், ரைட்ல போங்க. He asked, what pastor, let's go right. அவன் ரைட்ல போனார். அப்ப நான் சொன்னேன் பிரதர் நான் முன்னால போறீங்க பின்னால வாங்க. So I said brother I'll go front, you come back. நான் கொஞ்ச தூரம் போனோம். We went for some time. அப்புறம் ரோடு வந்து லெஃப்ட் சத்தம் கேட்டுச்சு. So again I heard left. நான் திரும்ப லெஃப்ட் திரும்பினேன். And I turned left. என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்துல 52 வருஷத்துல கர்த்தர் என்னை நடத்தின அன்றைக்கு மாறி இதுவரைக்கும் நடத்தினது. So in my 52 years of ministry, God has never led me like that the day that he போயிட்டே led me. இருக்கும்போது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் வரும்போதும் ஒரு ஆள் நின்று நடத்துகிற மாதிரி இந்த இப்போ நீங்கள் கார்லெல்லாம் போட்டு பாருங்க. அவர் கொஞ்சம் 100 மீட்டருக்கு போய் லெஃப்ட் திரும்ப 50 மீட்டருக்கு போய் எனக்கு 50 மீட்டர் போயெல்லாம் லெஃப்ட் ரைட்லாம் சொல்லலை. So it was not. அந்த இடம் வந்த உடனே லெஃப்ட், அந்த இடம் வந்த உடனே ரைட். It was like a man guiding me to take many என்னை directions. நடத்தி So he led me in various directions. ஒரு வீட்டு முன்னால போனோம். I began to halt at a home. அங்க நிறுத்த சொன்னார். And he asked me to stop நான் there. நிறுத்திட்டு உள்ள போனேன். I halted there and went in. அங்க அவங்க வீட்ல ஒரு 3 ஆண்கள் 2 பெண்கள் நினைக்கிறேன். There were 3 men and 2 women in the house. 5 பிள்ளைகள். There were 5 children. தகப்பனும் தாயும். And father and mother. அந்த பாப்பா மட்டும் தான் இருக்கு. சின்ன பாப்பா மட்டும் தான் There இருக்கு. was only a small little girl there. அம்மா எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்காங்க. I asked where is mother? She said she went out. அப்பா வரல. Father has not yet come. பிரதர்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்காங்க. All the brothers went out. ஏன் ஆண்டவர் இங்க நடத்துனாரு? Why did God lead me here? எதுக்கு என்ன இந்த வீட்டுல நடத்துற இந்த ஒரு பிள்ளை தனியா இருக்கு. So this small girl is alone here. அதே சத்தம் திரும்ப அந்த காசு எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடு. The same voice said, take that amount and give the money to her. எனக்கு என்ன செய்ய தெரியல. I don't know what to do now. அம்மா எங்கன்னு கேட்டேன். I asked, where is your mother? கேட்டா அம்மா வெளியே போயிருக்காங்க. She said, mother went out. என்னவோ தெரியல பாருங்க. I don't know what. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். I asked, did you eat? நான் போயிருக்கேன் சாயங்காலம் 6 மணிக்கு. சாப்பிடுறது அப்ப நம்ம நாட்டுல 6 மணிக்கு சாப்பிடுறாங்க. That was 6 p.m. If people want to eat at 6 p.m. in our place. மத்தியான சாப்பாடு கேட்டேன். மத்தியானம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். I asked about lunch. Did you eat your lunch? அவ சாப்பிடலன்னு சொன்னா. She said, we didn't eat. இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். I asked, what did you cook now? அதுக்கு தான் மம்மி வெளியே போயிருக்காங்க. She said, mom went only for that. திடீர்னு கேட்டேன் காலையில என்ன சாப்பிட்டீங்க? Suddenly I asked, what did you eat in the morning? காலையில ஒண்ணும் இல்ல. She said, no, nothing. காலையிலே ஒண்ணும் இல்ல. So nothing in the morning. மத்தியானம் ஒண்ணும் இல்ல. Nothing in the afternoon. ராத்திரி அந்த அம்மா யார்ட்ட கடன் வாங்க போயிருக்கு. So she has gone to get some lend money for the நான் night. யோசிச்சு பார்த்து எனக்கு மத்தியானம் சாப்பிட்டேன். ராத்திரி தானே இல்ல. So I thought I had food in the lunch, but I ஆண்டவர் didn't. சொன்னார் அந்த காசு எடுத்து அவன்ட்ட கொடு. So God said to give the money to her. நான் 50 ரூபாய் கொடுத்துட்டு I gave the 50 rupees. அதுக்கு அப்புறம் போன ஒரு வீட்ல கூட பச்சை தண்ணி கூட பாவியம் கொடுக்கல. And henceforth after that whatever houses I went, they never gave even a single cup of water. எல்லா வீட்டையும் விசிட் பண்ணி வீட்டுக்கு வந்தேன். After visiting all the houses I came home. இந்த வரைக்கும் நான் மறக்க மாட்டேங்க. I cannot forget it even now. வீட்டுக்கு வந்து நின்னா When I came home and stood, ஒரு பிரதர் 2 பேக் தூக்கிட்டு வராரு. a brother came with 2 bags. நல்ல மட்டன் பிரியாணி. It was a mutton biryani. நல்ல அதுக்கு கூட்டு பாயாசம் எல்லாம் செய்து நான் 50 ரூபாய் கொடுத்தா இந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. So if I give 50 rupees, I cannot eat such a delicious meal. இத மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா If you ask me to say such, இப்படியே உட்கார்ந்தீங்கன்னா if you sit as such, நான் 40 days fastingே முடிச்சிருவேன். I can finish 40 days fasting prayer here. அவ்வளவு சொல்லுவேன். கர்த்தர் என்னை வாழ்க்கையில
கற்றுக் கொடுத்து என்னை விஸ்தரிக்க பண்ணி எதுவுமே கையில் ஒரு அமௌண்ட்டை கொண்டு கொடுத்து சந்தோஷமாக அதை வாங்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆண்டு சொல்லுவா அதை அவங்கள்ட்ட கொடுத்து. I would have received the amount, a great amount in my hand. I would have prayed very happily, but God would say, give it to that. நான் ஒரு தேவைக்காக முழங்கால் போட்டு அழுது நான் ஜெபம் பண்ணி வாங்கி வச்சிருப்பேன். I would have cried and அற்புதமா கொண்டு கொடுத்துருப்பாங்க. and I would have received by a miracle. ஆனால் ஆண்டு சொல்லுவார் அதை எடுத்து அந்த அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடு. But God would say, go to that house and give that amount. இங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் உண்மையை அறிவாங்க. நான் சொல்கிறேன், அவங்கள கூப்பிட்டு கவரில் போட்டு பிரதர் இதை கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு வாங்க. அவங்க அதிர்ச்சியில் உயர்ந்து போய் அழுத குடும்பம் எத்தனையோ இருக்கு. எப்படி தெரியும் பாஸ்டருக்கு? All the pastors here know it. அவங்க அந்த தேவைக்காக உட்கார்ந்து இருப்பாங்க அழுதுட்டு. யார்கிட்ட கேட்கறது? They would be crying and waiting for that need to whom to ask. நான் ஊழியக்காரர்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கவரில் போட்டு அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை பெரிய தொகையாக இருக்கும். நான் கவலைப்பட்டதே இல்லை. I used to call the pastors here. I used to give it to the cover. Even they are unaware of the amount and they used to give. இன்றைக்கு வரைக்கும் நான் செய்துக்கிட்டேன். Even today I used to do that. எனக்கு தெரியும். I know. அதை கொடுத்துட்டு அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள என் தேவையை தேவன் சந்திச்சிருப்பார். By the time they give and return back, God will meet my needs. தேவன் அப்படிதான் இந்த ஊழியத்தில் என்ன நடத்திட்டு வர்றாரு. That is how God is leading me in this ministry. அதனால தான் பாருங்க நான் தாழ்மையாக சொல்லுவேன். That is why I would tell you humbly. இன்றைக்கு என்னுடைய தேவையை நீங்க எடுத்தீங்கன்னா பல கோடிகள் எனக்கு முன்ன இருக்கு. So my need for this day would be very much many crores. நான் கவலைப்பட்டதே கிடையாது. But I am not worried about it at all. எனக்கு தெரியும். I know. நான் இப்பவும் எப்படி கொடுக்கிறேன் அப்படிங்கறத என்னோடு உடன் ஊழியர்களா இருக்கிற முக்கியமாக தெரியும். பிரதர் ரவி, பிரதர் எலிசா, உங்களுக்கு நல்லா தெரியும். The pastors who are with me, brother Ravi and brother Elisha will know. அவங்களே ஆச்சரியப்படுறாங்க எப்படி இந்த நிலைமையில பாஸ்டர் கொடுக்கிறார். They are very amazed how pastor is giving even this critical situation. கிளச்சபைகள், all the branch churches, missionaries, எத்தனையோ பிள்ளைகளுடைய காரியங்கள் and education of many children. நீங்க நினைக்காதீங்க நான் நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டு கொடுக்கிறது இல்ல. You don't think I have bundles and bags of money and I give. எந்த அளவினால அளக்குறேனோ கர்த்தர் அளக்கிறது மாத்திரம் இல்ல. So with what measure I am தேவன் 100 மடங்கு அதை வர்த்திக்க பண்ணி இன்னைக்கு நீங்க எல்லாம் இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கறதுடைய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, the reason why you are so blessed today, God multiplies 100-folds of all the blessing that I give. And what is the reason for that? உங்களுடைய பணம் என் வயித்துக்கு மட்டும் போகல, என் வயித்துல இல்ல. So your amount is not only to my belly. உங்களுடைய பணம் எத்தனையோ பேருடைய பசியை ஆற்றி கொண்டிருக்கிறது. So your money is even feeding many hungry people. எத்தனையோ பேரை படிப்பிச்சிட்டு இருக்கு. And it is educating many people. எத்தனையோ விதவைகளை தாங்கிட்டு இருக்கு. It is taking care of many widows. எத்தனையோ மழையில நனைந்த வீடுகள் இன்றைக்கு மழையில நனையாம அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. Today many houses which were earlier drenched in rain or without any are very repaired. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு தெரியும் அருமையானவர்களே, இன்னைக்கு சிலர்லாம் பேசுவாங்க அதெல்லாம் சபை கொடுக்காதீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்காதீங்க, அதெல்லாம் எந்த பைபிள்ல இருக்கு? அப்பா பைபிளே வேணாப்பா. I know many people would ask where it is written in the Bible, why to give to church, why should I give? நீ கொடுக்கறியா நீ ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளவுதான். So if you give you will be blessed, that's all. ஆர்கியூ பண்ணாதீங்க. Don't argue about it. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். I say you only my experience. நீங்க கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும்னா படுங்க. It is up to you to hear to it and be blessed. நீங்க இடிச்சு பெருசா கட்டிக்கிட்டே இருக்கணும்னா கட்டிக்கிட்டே இருங்க. So if you want to break down and build and construct more, you keep தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு தெரியும். I know. நான் மாளும்போது என்னை பரலோகத்துல வரவேற்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். I know there will be many people in the heaven who will be welcoming me. நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் பரலோகத்துல. I have stored up much in heaven. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்லுவேன் என்னுடைய பேர்லயோ என்னுடைய பிள்ளைகள் பேர்லயோ ஒரு அடி நிலம் கூட கிடையாது. So I would tell you I don't have any a single feet of land in my name or in my children's name. ஒரு சேவிங் கிடையாது. We don't have any kind of savings. ஆனா எனக்கு தெரியும். But I know. இந்த சபையின் சார்பாக நான் பரலோகத்துல நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். So I have stored up many things in heaven on the basis of this church. கர்த்தர் இங்கே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். God is blessing me even here. நான் சொல்வேன், நான் தப்பா விளையாடாதீங்க. Please do not mistake me. நாம் பெருகுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒன்று உதார குணமாய் கொடுப்பதற்கு. The greatest criteria that God has kept for us to multiply is to give with a whole heart, a cheerful heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. கொடுக்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஆலயம் கட்டும்போது கூட That is why God said when you construct a temple, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 25ஆம் அதிகார யாத்திராகமத்தின் புத்தகம் Exodus chapter 25 முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. first 2 verses. காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு,
மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் எவனோ எல்லார்ட்டையும் வாங்காத. Don't get from all the people. யார்ட்டையும் வற்புறுத்தி வாங்காத. Don't get it from compulsion. யாரு மனப்பூர்வமா கொடுக்கறானோ அவங்கிட்ட மட்டும் வாங்கு. Who gives willingly with his heart, get it from him. என்னுடைய ஆலயம் கட்டப்படணுமா? For my temple to be constructed. என் தேவை பெருசுப்பா. My need is very big. ஆனா யாரு மனப்பூர்வமாய் கொடுக்கறாங்களோ அவர்களிடத்திலே மாத்திரமா you can take only from the people who give his willingly in his heart. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. தேவன் யூதர்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஏன் கற்றுக் கொடுத்தார்னு கேட்டீங்கன்னா, why did God teach the Jews to give? நீங்கள் வசனத்தை வாசித்தீங்கன்னா, if you read the verse, தாழ்மையா நான் சொல்வேன் 3 கூட்டத்தாரு கொடுக்கணும். So humbly I would tell you, you're supposed to give to 3 groups. நீங்க வீட்ல போய் வாசிக்கங்க. You go home and read. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, in Numbers 18 verses 28 to 31. என்னாகமம் 18 28 முதல் 31. Numbers 18 verses 28 to 31. அதுல ஏன் கொடுக்கணும்னா, why you supposed to give? உன்னுடைய ஆசாரியனுக்கு நீ சம்பளம் கொடுக்கணும். So you are supposed to pay salary to the priest. உனக்காக ஒரு ஆசாரியன் உழைக்கிறான். There is a priest who is working for you. உனக்காக ஜெபிக்கிறான். He prays for you. உனக்காக பிரயாசப்படுறான். He toils for you. உனக்காக கண் விழித்திருக்கிறான். He is awake for you. உனக்காக தேவசம் நிக்கிறான். He is standing in the presence of God for you. அவனுக்கு நீ சம்பளம் கொடுக்கணும். You are supposed to give it for God. நீங்கள் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். In Deuteronomy 14 verses 22 to 26. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. உன்னுடைய குடும்பம் லேவியர்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். So you are supposed to give to your family and the Levites. நீங்கள் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, Deuteronomy 14 and verse 29. யார் எது கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, whom you are supposed to give? லேவியன், to the Levite, பரதேசி, the stranger, திக்கற்றவன், fatherless, விதவை, the widow. இவ்வளவு பேருக்கு நீ கொடுக்கணும். You are supposed to give to all these people. அதுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வச்சாருன்னு கேட்டீங்கன்னா, what is the quantity for that? நீங்க பயந்துருவீங்க. அவங்க யூதர்கள் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா 30%. they gave 30%. ஆண்டவருக்காக அவங்க 30% கொடுத்தாங்க. they gave 30% for God. விதவை கர்த்தருக்கு ஆலயத்தை கொடுத்தாங்க. they gave it for the church. தங்களுடைய கன்வென்ஷனை கொடுத்தாங்க. they gave it for the convention. அவர்கள் விதவைகளுக்கு கொடுத்தாங்க. they gave to the widows. திக்கற்றவர்களுக்கு கொடுத்தாங்க. they gave to the fatherless. ஏழை ஊழியர்களுக்கு கொடுத்தாங்க. they gave the poor. இவர்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் 30% வித்தியாச நிலைமையில கொடுக்க சொன்னார். so God gave it in 30% in different levels. அத கொடுத்ததனால தான் because they gave. இன்னைக்கு பாருங்க உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யாருன்னா யூதன் தான். so the greatest richest man in the world is a Jew. அவர்களை போல சிதறடிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. There's no other people who were scattered like them. அவங்கள போல நாடு இல்லாம அவங்களை அழிக்கிறதுக்கு எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பி அவங்க அழிவுக்கு நியமிக்கப்பட்டாங்க. there was many kingdoms against them to perish the entire nation. ஆனால் இன்றைக்கு எல்லா நோபல் பரிசு வாங்குறத அவன்தான். but they are the one who receive all kind of Nobel prizes today. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அவன்தான். they are the very richest people in this world. இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறதே அவன்தான். they are the one who govern all the economic status of this world. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. இன்னைக்கு அவங்க கையில எல்லாமே இருக்கு. so everything is in their hand today. அவன் நினைச்சான்னா பொருளாதாரத்தை கவுத்திடுவான். if they think they can even topple the economic situation. அவ்வளவு வல்லமை கையில இருக்கு. they have such a power in their hand now. ஏன்? why? அவங்க இன்றைக்கு அதை ஃபாலோ பண்றாங்க. கொடுக்கிறது கர்த்தர் கொடுக்கிறது. because they follow even today giving to God. அதான் மனப்பூர்வமாய் கொடுக்கணும் வாங்கப்பா. so you are supposed to give willingly out of your heart. விதைக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, what does the sower do? அதிகமாய் விதைக்கிறவன் அதிகமாய் அறுப்பான். the one who sows more will reap more. கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். at last I will tell you one thing. பெருகிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒன்று. what is the thing that God has kept for increasing? யோபு 1ஆம் அதிகாரம் Job chapter 1 10ஆம் வசனம் சீக்கிரம் வாசிங்க. verse 10. யோபு 1:10. Job 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. Has not thou made a hedge about him and about his house and about all that he hath on every side? Thou hast blessed the work of his hands, and his substance is increased in the land. யோபினுடைய சம்பத்து பெருகிற்று. The substance of Job increased. ஏன் பெருகிச்சுனா, why did it increase? ஆண்டவர் அவனுக்குள்ள எல்லாத்தையும் வேலி அடைச்சார். because God has hedged all the things around him. வேலி அடைச்சது மாத்திரம் இல்ல, he not only hedged அவனுடைய it, கையின் கிரியைகளை
அவனை ஆசீர்வதித்தார். God has blessed the work of his hands. அவனை வேலி அடைச்சு ஆசீர்வதித்ததுனால Since God hedged and அவன் blessed என்ன him, ஆனான்னு கேட்டீங்கன்னா, what happened to him? அவன் கிழக்கத்திய புத்திரர்களே பெரியவன் ஆனான். He became great among the people அவன் there. சம்பத்து பெருகிற்று. His substance increased. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, What is the reason for that? அதுக்கு இந்த 9ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிறான். In verse 9 it says, சாத்தான் சொல்றான், Satan says, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். Then Satan answered the Lord and said, Does Job fear God for naught? தேவன் அவனை வேலி அடைச்சு அவனை காத்து அவனை பெருக பண்ண காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்கு பயந்தவன். So why did God hedge him and bless him and increase him? It's because he feared God. வேதமே சொல்லுகிறது, Even the Bible says, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். because he feared God and eschewed evil. அப்ப அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதுனால, Since he feared God and eschewed evil, கர்த்தர் அவனை வேலி அடைச்சார். God hedged him. அவன் கையிருக்கிறவர்களை ஆசீர்வதித்தார். God blessed the work of his hands. அவன் சம்பத்து பெருகிற்று. His substance increased. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of அப்ப God. தேவன் நம்மை சம்பத்தை பெருக பண்ணணுமானா, If God were to increase the substance, தேவன் யாருடைய சம்பத்தை பெருக பண்றாருன்னா கர்த்தருக்கு பயந்தவன். so whose substance will God increase? To the one who fears God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of நீங்க God. பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில When he comes to the life of Abraham, ஆபிரகாமை தேவன் அழைத்தார். God called Abraham அவருக்கு நிறைய வாக்குத்தத்தம் பண்ணினார். and he gave many promises to ஆனா him. எப்போ அவனை ஆசீர்வதித்தார்னு கேட்டீங்கன்னா, But when did he bless ஒரு him? முதிர் வயதில் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். He gave a child at the age of very அந்த old age. பிள்ளையை கொண்டு போய் அந்த மோரியா மலையில வெட்டும்படி ஆண்டவர் சொன்னார். So God asked him to sacrifice that அவர் child. அதிகாலமே எழும்பி பிள்ளையை கொண்டு போய் வெட்ட போறார். So early morning he rose up and took the child. அவர் பலிபீடத்தை கட்டி அந்த பிள்ளையை வெட்டுவர் கையை ஓங்கும்போது, So when he built the altar and is about to kill the child, பிள்ளை மேல கை போடாதேன்னு சொல்லு. do not lay your hand upon the பிள்ளை child. மேல கை போடாது. Don't lay your hand upon the child. அத சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, After saying that, God said நீங்கள் 22ஆம் அதிகாரம், in Genesis chapter 22, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் Genesis chapter 22, 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, verse 12, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, and he said, lay not thine hand upon அவனுக்கு him. ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். And he said, lay not thy hand upon the lad, neither do thou anything unto him, for now I know that thou fearest God, seeing thou hast not withheld thy son, thy only son from me. அப்ப ஆண்டவர் ஏன் அந்த சோதனை வச்சார்னு கேட்டீங்கன்னா, So why did give God such a kind of trial? நேசிக்கிறமே அன்பு கூர்றமே ஒரு பிள்ளையை கொண்டு ஏன் வெட்டுன்னு ஆண்டு சொன்னார்னா, Why did the one loving one go and take and அவன் sacrifice the child? எவ்வளவு தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை அறிவதற்கு தேவன் பயன்படுத்தினார். So God used it to know how much he fears him. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, Now God says, நீ எவ்வளவு எனக்கு பயப்படுறேன்னு அறிஞ்சிருக்கேன். I know how much you fear me. சோதனையோட ரிசல்ட் என்னன்னா, So what is the result of நீ this trial? தேவனுக்கு பயப்படுறவன். You are fearful of God. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, Now God says, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 16ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, In verse 16, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். and said, by myself I have sworn, said the Lord, for because thou hast done this thing, and hast not withheld the son, the only son, that in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven, and as the sand that is upon the seashore. அவருக்கு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. So there was promise to him. பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. He promised that he will multiply him. எப்போ பெருக பண்ணுவேன்னு சொன்னார். But when will I multiply? பெருக பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு டெஸ்ட் வச்சார். So he gave a test before he could multiply him. நீ கர்த்தருக்கு பயப்படுறியா? Are you fearing God? கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை அவர் நிரூபணம் பண்ணினார். So you prove that he fears God. இன்னைக்கு நாம கர்த்தரை அறிஞ்சிருக்கோம். So today we know God. கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்றோம். We also preach about God. ஜெபம் பண்றோம். We pray. ஆண்டவர் அன்பா இருக்கிறார் என்று நாம சொல்றோம். We say God is loving. ஆனா எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். But it's a great question, how many people fear God? ஆண்டவர் சொன்னார், நான் எஜமான் ஆனால் எனக்கு பயப்படுற பயம் எங்கே? So God said, if I am a master, where is the fear of fearing master? இன்றைக்கு ஆண்டவரை அறிஞ்ச நிறைய பேர் ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை. Today many people who know God is not afraid of God. அவர்கள் பயப்படுவார்களானால், If they are not afraid of God, தாங்கள் நேசிக்கிறவர்கள், that to the one they love, தங்கள் பிரதானமாய் நினைக்கிறவைகள், all their priorities, அவைகளை ஆண்டவருக்கு படைப்பார். they will offer it to God. ஆண்டவருக்கு படைப்பார். They will offer it to God. அவர்கள்
யாரை நேசிக்கிறாங்க நீங்க அதிகமா நினைக்கிறாங்கன்னா தேவனை நேசிக்கிறாங்க. So they will love the Lord more. நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். If you can read an incident. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல In 1 Samuel chapter 15. சாமுவேல் வந்து சவுல்கிட்ட சொல்றார். So Samuel said to Saul, நீ அமலேக்கியரை எல்லாம் ஒண்ணுமே இறக்க வைக்காம எல்லாத்தையும் வெட்டி போடு. so you don't show any mercy upon these Amalekites and just perish all them. ஆனா நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, But if you could read in 1 Samuel chapter 15 தேவனுடைய verse 9, நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து எதெல்லாம் வெட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அற்பமானவைகள் உதவாதவைகள் சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்தார்கள். But Saul the people spared Agag and the best of the sheep and of the oxen and of the fatlings and the lamb and that was good and would utterly destroy them, but everything that was vile and refuse that they destroyed utterly. ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் அழிச்சு போடுப்பா, God said that எல்லாத்தையும் வெட்டு. destroy everything. ஆனா எதை வச்சாங்க? But what did they spare? அவங்க கண்ணுக்கு நலமானது, Which appeared best to their eyes, அவங்க கண்ணுக்கு முதல் தரமானது, which appeared the priority of their இரண்டாம் eyes, தரமானது, the secondary to their eyes. இதெல்லாம் பின்னால வச்சிட்டான். They kept all this வச்சிட்டு having sparing அற்பமானது, all the vile, தேவையில்லாதது, the refused one. இது எல்லாம் அழிச்சிட்டான். So he destroyed all those things. இப்ப சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, Now God said unto Samuel, அப்பா நான் இவங்க சொன்ன இவங்க செய்யல. I told them but they never did அப்ப it. சாமுவேல் வராரு. So Samuel comes there. அவர் சொன்னாரு, சாமுவேலை பார்த்த உடனே சவுல் சொல்றாரு, So seeing நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். So seeing Samuel Saul said, I have accomplished the word of God. சாமுவேல் கேக்குறாரு, Samuel asked, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினியா? have you fulfilled the word of God? அப்ப உனக்கு பின்னால சத்தம் கேக்குது. So I could hear some voices behind you. என்ன சத்தம் கேக்குது? What is that sound? அது ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்க ஜனங்க வச்சிருக்காங்க. So those were spared. வச்சது இவருக்காக. It was spared for him. இப்ப ஆண்டவருக்காக வச்சிருக்காங்களா? So that is being spared for God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதுக்கு தான் ஆண்டவர் பின்னால சொன்னாரு, That's why God said in the later part, அப்பா கீழ்ப்படிகிறதை காட்டிலும் என்னப்பா சர்வாங்க தகனமா முக்கியம். So is it obedience is better than the sacrifice? நீ ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவம் சரியான பாவம்ப்பா. So for rebellion is as the sin of the witchcraft. அப்ப நான் நினைக்கிறேன், So I think ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொன்னான்னா, if a person says that he fears God, வாழ்க்கையில அழிக்க வேண்டியவைகளை அழிப்பான். he will destroy the things that he is supposed to destroy in his life. முதல் தரமானது அழிப்பான். He will destroy the best part of it. ஆண்டவருக்கு எது வேண்டாமோ அது வேண்டாம். Whichever God says no, it is no for him. அழிக்கிறதுக்கு அவன் முக்கியமா வருவான். He will emphasize upon destroying those things. சொல்லுவேன், I would tell you, அந்த தேவனுக்கு பயந்து having fear in God, பயம் இருக்குமானால், if you have the fear of God, ஆண்டவர் என்ன செய்றாருன்னா வேலி அடைக்கிறாரு. God will edge us, அவன் கையை ஆசீர்வதிக்கிறாரு. and God blesses the work of his hands, பெருக பண்றாரு. and God will increase it. ஆபிரகாம் நான் கர்த்தருக்கு பயந்தவன் என்று ப்ரூவ் பண்ண வேண்டியது. So Abraham had to prove that he fears God. நீங்க வேதத்தை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, Even when we read in the Bible, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, glory be to the name of God. ஆண்டவர் 3 வழியில நடத்துகிறார். So God leads in 3 ways. முதலாவதாக, First of all, நீங்கள் 128ஆம் சங்கீதம் முதலாம் வசனம் வாசிச்சீங்கன்னா, in Psalm 128 and verse 1, தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். blessed is everyone that feareth the Lord and that walketh in his ways. தேவனுக்கு பயந்து யார் வழி? So in whose ways we walk? அவர் வழி. In his ways. பொதுவாக இந்த கிறிஸ்தவங்களை எடுத்து பாருங்க. Generally when you consider Christians, நம்ம ஜெபம் பண்றோம், we pray, நம்ம ஆண்டவரை தேடுறோம். we seek God. எதுக்கு? For what? நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரை தேடுறோம். For accomplishing our own desires, we seek God. நம்ம திட்டங்கள் நிறைவேறணும். For our plans to accomplish, நம்ம வேலை உயர வேணும். we need promotion. நமக்கு கண்டிப்பா இந்த முறை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். We want a male child this time. அதுக்காக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றோம். So we fast and pray for that. ஆண்டவர் எந்த பிள்ளையாவது பிறக்கணும் ஜெபம் பண்றோம். ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும். We specifically pray for the male child. ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்றோம். We pray அது specifically. தப்பு தவறி பொண்ணா பிறந்தா போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே. By chance if it's a girl child, God never heard 3 the நாளைக்கு prayer. முக்காடு போட்டு வளர்ந்துட்டே உட்கார்ந்திருப்போம். For 3 days they will keep wailing. ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரே நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்டார். If it's a boy child, they will be happy God has heard our prayers. ஆண்டவர் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஏன் தேடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை அவர் வழி நம்ம வழியில கொண்டு வர்றதுக்கு. So why does the Christian seek God? To bring God in our ways. இந்த உபவாசம் ஜெபம் ஆண்டவரை தேடுறதெல்லாம் நான் எந்த வழியில போறேனோ அந்த வழியில நீர் வாரும். So today fasting, praying, everything is that you should come in the way that I go through. ஆனா அது இல்லங்க. But that is not the one. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, What is the fear of God? நாம அவர் வழியில நடக்கிறது. We should walk in his ways. அவர் வழி வச்சிருக்காரு. He has a way. இன்னைக்கு எத்தனை பேர் அவர் வழியில நடக்க போறாங்க? Today how many people are walking
walking in His way, அவர் உனக்கு ஒரு வழி போட்டிருக்காரு. God has kept a way for you. நீ அந்த வழியில் நடக்கணும். அதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is a Christian life of walking in His ஆண்டவரே way. நான் போறேன், என் பின்னால காலைல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் புறப்பட்டு போறேன், என் பின்னால வாரோம். முன்னால காப்பாத்திக்கணும். Morning they போற இடம் என்னது? Where are you going? அப்ரூவல் பிளேஸ். It is an approved by God. அங்கீகரிக்கிற பிளேஸா? Did God approve it? நீ போற தாறுமாற இடத்துக்கு போயிட்டு வாரோம், என் பின்னால வாரோம். You going in some crooked way, but என்ன இது கூப்பிட்ட இடத்துக்குலாம் வரணும் பின்னால? so you come wherever you call Him. இல்லப்பா, அவர் உனக்கு ஒரு வழி வச்சிருக்காருப்பா. So He has kept a way for you. அவர் வழியில நீ நடக்கணும். You're supposed to walk in His way. அவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க மனோன பாக்கியம். So blessed is the one who fears God and walk in His ways. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாப்பா. You will eat the labor of your hands. சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. And God will bless you out of Zion. வாமளிக்கு ஆண்டவரை கூப்பிடாத. Don't call God in your ways. ஆண்டவரே உம்முடைய வழி என்ன ஐயா? Lord, what is your way, Lord? நீ சொல்லு ஆண்டவரே. Lord, you tell it. எந்த வழியில் நடக்கணும்? In what way I'm supposed to walk? எந்த பாதையில போணும்? In what path I'm supposed to go? அது என்ன பாதை ஆனாலும் சரி. No matter whatever the path may be. காடானாலும் சரி, மேடானாலும் சரி. It might be ups and downs or anything. வனாந்தரமானாலும் சரி, எந்த வழியானாலும் சரி. No matter it might be wilderness or any other way. நீர் காட்டுகிற பாதையில நான் போவேன் ஆண்டவரே. Lord, I will go in the path that you show me, Lord. அவனதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். And that person is blessed by God. உங்க இஷ்டத்துக்கு கூப்பிடுறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. Not the one who calls God according to அவர் வழியில நீங்க நடங்க. You walk in this way. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless you. நீங்க வாசி பாத்தீங்கன்னா When you read the verse, 25ஆம் சங்கீதம் Psalm 25, 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா verse 8, 25:8. Psalm 25:8. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு ஆமா, வழியை பாவி. தெரிவிக்கிறார். So he is a sinner. பாவிக்கு என்ன செய்யறாரு? What does he do to the sinner? வழியை தெரிவிக்கிறார். So he will teach the way. அவன் பாவிங்க, இவர் நல்லவர், So he is good. இவர் உத்தமர். He is upright. இவர்ட்ட வழி கேக்குறவன் யாரு? So who is the one asking way? வழி கேக்குறவன் பாவி. The one who is asking the way is a sinner. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. God never says, பாவிக்கு எல்லாம் நான் வழி சொல்ல மாட்டேன். I will never show the way to the இஷ்டம் sinner. போல போ. You go according to your wish. நீ உன் பாதையில போ. You go in your way. சொல்ல மாட்டாரு. He will never say, இவர் நல்லவர். he is good. பாவிக்கு வழியை சொல்றாரு, அறிவிக்கிறார். He will show the way. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா But when you see 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பாருங்க. verse 9, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். the meek will he guide in judgment, and the meek will he teach his way. இன்னொரு கூட்டம் இருக்கு. There is another congregation. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாந்த குணம் உள்ளவங்க. They are very meek. இவங்களை நடத்துறாரு. To them he guides them, தன்னுடைய வழியை அவங்களுக்கு போதிக்கிறார். and he will teach his way to them. ஆனா விசேஷம் இன்னொரு கூட்டம் இருக்கு பாருங்க. But there is another special way. 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே Psalm 25 verse 12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை அவனுக்கு போதிப்பார். What man is he that feareth the Lord? Him shall he teach in the way that he shall choose. நீங்க மூன்று வழியை பாருங்க. You can see three ways. பாவிக்கு வழியை அறிவிக்கிறார். So he tells the way to the sinner. சாந்த குணமுள்ளவர்களை நடத்தி தன்னுடைய வழியை சொல்லுகிறார். To the meek he guides them and he teaches his ஆனால் way. கர்த்தருக்கு பயந்த ஒரு கூட்டம் இருக்கு. And there's a people who fear God. அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, What do they do? தான் தெரிந்து கொள்ளுகிற வழி, தன்னுடைய பார்வைக்கு இவனை எந்த வழியில நல்ல வழியில நடத்தலாம் அந்த வழியில ஆண்டவர் நடத்துறார். So God will lead him in the way which he choose to be good for him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நீங்க ஆகினால் தான் பாருங்க விசேஷமா. That is why அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, when it comes to the life of Apostle அவர் Paul, வந்து ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்த ஒரு காலம். he lived as a very wicked man. அவர் நினைச்சிட்டு இருக்கார் நான் பெரிய பக்திமான் சொல்லி. He thought he is a very devotee. ஆனா சபையை துன்பப்படுத்தி தூஷணப்படுத்தி கொலை செய்து பலவிதமாக ஒரு வழியில போயிட்டு இருக்கார். So he was persecuting the church, blaspheming, and also murderer. அவர் போயிட்டு இருக்கும்போது As he was going on the way, நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்க அந்த சம்பவங்களை வாசித்தீங்கன்னா, when you read the incident in Acts chapter 9, திடீரென்று ஆண்டவர் சந்திக்கிறார். suddenly God meets him. சடுதியாக ஒரு ஒளி வந்து பிரகாசிக்கிறது. Suddenly a light came and shone before ஒளி him. வந்து, The light, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? Saul, Saul, why persecutes me? ஆண்டவரே நீர் யார்? Lord, who are you? ஆண்டவர் சொன்னார், நீ முள்ளில உதைக்கிறது ரொம்ப கடினம்பா. So God said, it is hard for thee to prick against the நீ pricks. துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். I am the Jesus whom the persecutes. உடனே அவன் சொன்னான், Immediately said, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? so what thou will have to me to do? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? What will thou have me to do? ஆண்டவர் என்ன சொன்னாரு? Now what did God tell? வழியை காட்டினார். நேரா அங்க போ, நேர் தெருவுக்கு போ. He showed the way, go to அங்க that போய் way. உட்காரு, ஒருத்தன் வருவான், அங்க உனக்கு சொல்லப்படும். ஏன் ஆண்டு சொல்ல தெரியாதா? So can God tell him directly?
அவனுக்கு சொல்ல தெரியாதா ஆண்டவருக்கு? Can't God tell him directly? அவன் பாவிங்க. He is a sinner. அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, What did he teach him? நீ நேர்த்தெருவுக்கு போய் அந்த வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். You go on there into the city and it shall be told to you. இப்ப 3 நாளா கண்ணு தெரியாம உட்கார்ந்திருக்கான். So for 3 days he was speechless. No. இப்ப ஆண்டவர் அனனியாவை கூப்பிடுறாரு. Now God called Ananias. அனனியாவை கூப்பிட்டு, He called Ananias. அனனியா நீ போய் அவன் செய்ய வேண்டியதை சொல்லுன்னு சொல்றாரு. Ananias, go and tell him what he's supposed to do. அனனியா பயந்து நடுங்குறாரு. Ananias was very afraid. ஆண்டவரே அவன் துன்மார்க்கன். Lord, he is a wicked man. அவன் சபையை துன்பப்படுத்துறவன். He persecutes the church. அவன் எங்களை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கான். He came to destroy us. நீங்க வாசித்து பாருங்க. You can read the verse. கர்த்தர் அவனுக்கு என்ன பதில் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, What did God respond to him? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் Acts chapter 9. தயவு செய்து 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, From verse 13 onwards. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். Then Ananias answered, Lord, I have heard by many of this man how much evil he had done to thy saints at Jerusalem. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். And here he had authority from the chief priest to bind all that call on thy name. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். But the Lord said unto him, Go thy way, for he is a chosen vessel unto me to bear my name before the Gentiles and the அவன் kings. என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு இப்ப இல்ல, நீ போய் சொல்லு, நான் காமிக்கிறேன். நீ ஒன்று சொல்ல வேண்டியது, நீ என்னது இது எதுக்கு நடத்தணும்னா, நீ ஞானஸ்நானம் நடத்து, நீ அபிஷேகத்தை நடத்து. So you lead him into the baptism and anointing. இவர் என்ன சொன்னாரு? So what did he tell? தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். God has chosen you. நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். So you be நீ baptized. பரிசுத்தாவியை பெறணும். You should receive the அவர் anointing. ஞானஸ்நானம் நடத்தினாரு, அபிஷேகம் அவரால் முடிஞ்சு போச்சு. So he led him towards baptism and anointing. இப்போ இந்த சம்பவத்தை நீங்க பின்னால வாசிங்கன்னா, So when you read the incident in the later part, அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் chapter 22, 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, verse 16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? or why thou tarriest? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னார். Arise and be baptized and wash away thy sins, calling on the name of the Lord. இப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. So now he is baptized. இப்ப 17ஆம் வசனம் சொல்றாரு, In verse 17, பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். And he எப்போ? when? ஞானஸ்நானம் எடுத்து எருசலேமுக்கு வந்தாரு. So after baptism he came to Jerusalem. அது வரைக்கும் ஊழியக்காரன் நடத்தினான். Until then servant of God led him. இப்ப அவர் கீழ்ப்படிஞ்சிட்டாரு. Now he obeyed. இப்போ தேவனுடைய மனுஷன் ஆயிட்டாரு. Now he became a man of God. இப்ப எல்லா துன்மார்க்கத்தை விட்டுட்டாரு. Now he left all the இப்ப wickedness. கர்த்தருடைய பிள்ளையா He மாறிட்டாரு. became a child of God. இப்ப என்ன பண்ணாருன்னா, இப்ப ஜெபம் பண்றாரு. So now he is praying. இப்ப தரிசனம் பார்க்கறாரு. Now he is in a trance. அது சொல்றாரு, Now he says, அவரை தரிசித்தேன், அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்தும் சொல்லு, சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். and saw him saying unto me, Make haste and get thee quickly out of Jerusalem, for they will not receive the testimony concerning me. உடனே அவர் சொல்ற, ஆண்டவரே நான் வந்து இவங்களெல்லாம் அடிச்சேன், இவங்களை கொலை பண்ணேன், ரத்தம் சிந்தனை, இதெல்லாம் பழைய அனுபவத்தை சொல்றாரு. So he is saying all his old experience, I imprisoned them, beat them, and I was bloodshed, everything. 21ஆம் வசனத்துல, Verse 21, நீ போ, நான் உன்னை தூரமாய் பிரஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார். and he said unto him, Depart, for I will send thee far hence unto the Gentiles. ஆண்டவர் அவருக்கு வழிகாட்டுறார். Now God is showing him the way. அவருக்கு வழிகாட்டுறார். He is showing his way. நீங்க அவருடைய அனுபவங்களை இங்க பின்னால வாசித்தீங்கன்னா, When you read his experience, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, In Philippians 4:11 and 12, அவர் சொல்லுவார், he says, நான் பரிபூரணப்படவும் நான் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். So for I have learned in whatsoever state I am therewith to be content. எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டேன். I learned to be content in whatever situation I may be. அவன் ரட்சிக்கப்பட்டான் பாருங்க. அப்ப என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, What did he say when he was saved? அவர் என்ன சொன்னார்னா, What did he say? நீ போ, அங்க உனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க. You go, it will be said to you. ஆனா ஆண்டவர் நெருங்கி வந்தார். But when he came closer to God, வார்த்தை கீழ்ப்படிந்தார். he obeyed the word of God. தரிசனமாகி And there was a vision, வழிகாட்டினார். and God showed his way. இப்போ அவர் வாழ்க்கையில என்ன தெரியுமா? Now what happened to his way? ஆண்டவர் அவரை போதிக்க தொடங்கினார். Now God began to teach him. அவருடைய வாழ்க்கையை போதிக்க தொடங்கினார். God began to teach him. இப்போ என்ன சொல்றாரு? Now what he says? எந்த நிலைமையில் இருந்தாலும் மன திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். I learned to be content in whatever state I may be. எப்படி கற்றுக்கொண்டேன்னு சொன்னா, How did I learn? வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் ஆண்டவர் எனக்கு
போதித்தார். Because God has instructed to me in full or to be abased or to be தேவனுடைய above. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில So in the life of a man, ஆண்டவர் அறிவிச்சாரு, he preached to God, ஆண்டவர் காட்டுறாரு, and God shows him, ஆண்டவர் போதிக்கிறார். and God teaches him. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பவுல். So a good example for this is Paul. நீங்களும் நானும் போதிக்கப்பட வேண்டும். So if you and me ought to be preached, யாருக்கு போதிக்கிறார்னா, to whom does he teach? பயப்படுறவர்களுக்கு. To the one who fears him. நான் சொல்லுவேன், I would tell you, இந்த பயத்தை அறிவதற்கு தான் to know this fear, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். there's only one verse, உபாகமம் 17ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 17, 19ஆம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, verses 19 and 20. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19 20. Deuteronomy 17 verses இந்த 19. நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. And it shall be with him, and he shall read therein all the days of his life, that he may learn to fear the Lord his அவன் God. லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். And it shall, இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார். and it shall be when he sitteth upon the throne of his kingdom, that he shall write a copy of this law in a book, out of which is before the priests the Levites, that he may prolong his days in his kingdom, he and his children in the midst of Israel. ஆண்டவர் சொன்னாரு, God said, அன்றைக்கு அவங்க எழுதிதான் எடுக்க வேண்டியிருந்துச்சு. those days they are supposed to write and then நீ read. கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளணுமானா, But if you want to learn to fear the Lord, உனக்குன்னு ஒரு பிரதியை நீ வச்சுக்க. you're supposed to have a copy for yourself. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். So every man of God should have a Bible. அத என்ன செய்யணும்னா, What is supposed to do? உனக்கு ஜீவன் உள்ள வரைக்கும் நீ வாசிக்கணும். You're supposed to read it all the days that you have your. எவ்ரி டே பைபிள் வாசிக்கணும். You're supposed to read the Bible every day. நீ வாசிக்க வாசிக்க நீ யார ஆயிருவன்னு கேட்டீங்கன்னா, As you keep on reading, what you will become? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா மாறிடும். You will become a man who fears God. இதுக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏன் கர்த்தருக்கு பயப்படலன்னு சொன்னா, Today, why many people of God doesn't? வேதத்தை வாசிக்கல. Because they don't read the Bible. இதுக்கு நிறைய பேருக்கு வேதம் தெரியாது. Today, many people doesn't know the Bible. பைபிள் வீட்ல இருக்கு, They have the Bible at ஆனா home, பைபிளை வாசிக்கிற பழக்கம் கிடையாது. but they don't have the habit of reading it. ஆண்டவர் சொன்னாரு, God said, நீ கர்த்தருக்கு பயந்திருக்க நீ கற்றுக்கொள்ளணுமானா, if you ought to learn to fear God, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. glory be to the name of God. உன்னுடைய வேத புஸ்தகத்தை வைத்து You have your Bible. உனக்கு ஜீவன் கடைசி ஜீவன் போற வரைக்கும் நீ என்ன வாசிக்கணும்னா, நீ பைபிள் வாசிக்கணும். Until the end of your life, what you're supposed to read this Bible. நான் சொல்லுவேன், I would tell you, உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளை பைபிளை நேசித்து வாசிப்பானா. if a man of God truly loves the Bible and reads it, அதனால தான் வேதம் சொல்லுது, that's what the Bible says. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்திலே, Psalm 119. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்கு. Great peace have they which love their law, அது இடரலே இல்லை. and nothing shall offend them. இடரலே இல்லை. It never offends them. வேதத்தை நேசிங்க, So you love the word, வேதத்தை வாசிங்க. you read the Bible. இன்னைக்கு சிலர் கேட்பாங்க, எவ்வளவு வாசிக்கலாம்? So some people ask, how much should we read? நான் சொல்லுவேன், I would tell them, வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்னன்னு வேணும் கேட்டீங்கன்னா, பசி வேணும், so you need a hunger to read the Bible. நேசம் வேணும், You need a love. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்லுவேன், I would tell you, நீ கர்த்தருடைய வேதத்தை நீ நேசித்து வாசித்தாயானா, so if you could love the word of God and read the Bible, யோபு சொன்னாரு, as Job said, உம்முடைய வசனம் கிடைத்த உடனே when I got your words, நான் உட்கொண்டேன், I took it, நான் சாப்பிட்டேன். I ate it. சங்கீதக்காரன் சொன்னார், Psalmist said, ராத்திரியும் பகலும் அது என்னுடைய தியானம். that is my meditation all through the day and night. உம்முடைய வேதத்துக்கு நான் ஆம் என்று வாயை திறக்கிறேன். I open my mouth wide for உம்முடைய your word, வேதத்தை நான் தியானிக்கும்படியாக that I may meditate your word. குறித்த ஜாமத்துக்கு முன்னால எழும்பிடுறேன். I wake up before the time, அலாரம் அடிக்கும் முன்னால எழும்பிடுறேன். before the alarms I get up, என்ன வேத தியானிக்கிறதுக்காக. because to meditate your word, ஆண்டவரே அதுதான் என்னுடைய தியானம். because that is my meditation. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of நான் God. சொல்லுவேன், I would tell you, ஒரு மனுஷன் வேதத்தை கடமைக்கு வாசிக்கிறது வேற. a person reading a Bible for எப்படியோ வருஷத்துக்கு ஒரு முறை வாசித்துருவேன். so I will read it for once in a year. இல்ல It's not that way. வேதத்தை நேசிங்க, You love the Bible நீங்க வேதத்தை உட்கொள்ளுங்க. and you intake the Bible. நான் கடந்த வாரம் சொன்னது போல, As I said in the last week, நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்ன செப்டம்பர் நினைக்கிறேன், I think it is September, செப்டம்பர்ல வேதத்தின் முக்கியத்தை பற்றி நான் ஒரு சின்ன பிரசங்கம்
ஒரு பாயிண்ட் கொடுத்தேன். So I spoke on a point about the importance of Bible. 2 நாள் பொறுத்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. After 2 days, a woman called me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அவங்க வந்து ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவங்க. So she belongs to a Brahmin family. அவங்க ஹஸ்பண்ட் அந்த குலத்தை சேர்ந்தவர். So husband also belongs to the same family. நல்ல ஹைலி ஜாப்ல இருக்கார். He is in a very good job. அவங்க சர்ச்சுக்கு போக முடியாது. He cannot go to church. அவங்க வந்து காலேஜ்ல படிக்கும்போது ஆண்டவரை அறிஞ்சாங்க. So when she was studying in a college, she knew God. இப்போ அவங்க வேலை செய்யல. Now she is not working. பட் அவங்க வீட்ல இருக்காங்க. She is at home now. அவங்க சொன்னாங்க நான் சீக்கிரமா வந்து உங்களை பாப்பேன்னு சொன்னாங்க. She said I will see you very soon. ஆனா ரெகுலராக இந்த யூடியூப் மெசேஜை பார்த்துட்டு இருக்காங்க. But regularly she is watching her YouTube messages. ஹஸ்பண்ட் போன பிறகு அவங்க யூடியூப் மெசேஜை கேக்குறாங்க. After husband go to office, she used to listen to the YouTube தேவனுடைய sermons. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. அவங்க பைபிள் வாசித்து தொடங்குறாங்க. So she began to read the Bible. வீட்ல பைபிள் வச்சிருக்க முடியாது. She cannot have a Bible at home. 2 வீடு தள்ளி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இருக்கு. There's a Christian family neighbor. ஹஸ்பண்ட் வேலைக்கு போன பிறகு After husband goes to அந்த work, வீட்டுக்கு போய் she goes to that அந்த home. பைபிளை எடுத்துட்டு வந்து She gets the Bible from the அவர்கள் house. வாசித்து She used to read it. அவர்கள் ஜெபம் பண்ணி She used to pray. இந்த சபையினுடைய செய்திகள் எல்லாம் கேட்டு She used to listen to all the sermons. சாயங்காலத்துக்குள்ள அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் வேலைகள் எல்லாம் செய்து முடிச்சிடுறாங்க. By evening she will complete all her works and duties. ஆனா நான் கேட்டேன் எத்தனை முறை வாசிக்கிறீங்க? I asked how many times did you read it? செப்டம்பர் மாதம் 5 முறை வாசித்தாங்களா அந்த வருஷத்துல. She said in this year by September she read it 5 times. உங்களுக்கே மனசாட்சி இருந்தா நீ கை வச்சு கேட்டுங்க. So if you have a conscience, நீங்க எத்தனை முறை வாசிக்கிறீங்க? how many times did you read it? அவங்க 5 முறை வாசிட்டாங்களா? She read it. பிராமின் அவங்க வந்து நீங்க என்ன சொல்லுங்க வீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. So you could tell she is at home. கர்த்தருடைய பிள்ளைகள். We are the children of God. நான் எல்லா பயத்தோட சொல்றேன். With all fear I tell you. நான் 5வது முறை முடிக்க போறேன். I am going to complete 5th time. நான் 6 முடிக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணி வாசிட்டு இருக்கேன். So I have decided to complete for 6 times. டெய்லி மெசேஜ் எடுக்க வேண்டியிருக்கு. So I am supposed to take messages daily. கடுமையான வேலையிலேயும் நான் வேதத்தை மட்டும் விடுறது. Amidst all the works I don't leave reading the Bible. கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்க காரணங்கள்ல ஒன்று The reason why God has blessed me, இந்த வேதம். this is Bible. இந்த வேதம். This Bible. கண்ணை மூடுங்க. Let us close our eyes. ஆண்டவருடைய கிருபையினாலே By the grace of நாம் God, பெருகுவதற்கு 5 காரணங்களை சொல்லியிருக்கேன். I told 5 reasons for God to proliferate us. ஒன்று First, ஜெபம். prayer. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. முதலாவது நாம் பெருகுவதற்கு First, நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். we should become people who pray for us to இரண்டாவதாக, proliferate. Secondly, வாக்குவாதங்களுக்கு விலகி விட்டுக் கொடுங்க. we should stay away from the arguments and give up them. மூன்றாவதாக, Thirdly, நமக்கு செய்யப்பட்ட தீங்குகளை மன்னித்து மறந்து விடுங்க. let us forgive all the evils that is done to us and forget them. நாலாவதாக, Fourthly, உங்கள் வாழ்க்கையிலே பொய்களையும் மறைவுகளையும் அகற்றி உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். remove all the lies and concealments and make and sanctify தேவனுடைய yourself. நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. நம்முடைய குடும்ப உறவுகளை சரி பண்ணுங்கள். Set right all your family relationships ஆண்டவருக்காக விதையுங்கள். and sow for God. கடைசியாக At last, நான் எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், with all fear I will tell you, தேவனுக்கு பயந்து fear God அவர் வழிகளில் நடவுங்கள். and walk in His ways. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. எங்கள் அன்பின் ஆண்டவரே, A loving God, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக ஸ்தோத்திரம். thank you for this blessed hour, Lord. இந்த வருஷம் முழுவதும் இந்த வேத பாட ஆராய்ச்சி கூட்டத்தை ஆசீர்வதித்து Lord, you are blessed. அதன் மூலமாக அநேக குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து Lord, you are பெருக பண்ணியிருக்கிறீர். நன்மைகளால் நிறைத்திருக்கிறீர். Lord, you have blessed this Bible study all through the year, and you have blessed all the people, and you have increased and multiplied the people, Lord. அடியானுக்கும் அதிகமான கிருபைகளை தந்து வெளிச்சத்தை தந்து இந்த சபைக்கு இந்த வேத பாடம் மூலமாக போதிக்கிறதுக்கு, சபைக்கு மாத்திரமல்ல இந்த யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக அநேக தேசங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போறதுக்கு உதவி செய்திருக்கிறீர். And Lord, you have also granted mercy to your servant, and you have shown the light that you may be given, that it may be a blessing to all the people here and also the people who watch on இந்த YouTube, Lord. விஷயத்திலே நீர் எனக்கு காண்பித்த தயவுக்கும் நீர் காண்பித்த சத்தியத்துக்கும் எவ்வளவேனு நான் பாத்திரவான் அல்ல. Lord, in this regard, I am not at all worthy for all the truth and all the favor that you have shown upon me, Lord. நீர் காண்பித்த தயவும் நீர் காண்பித்த சத்தியமும் பலுகி பெருகி நிரப்புவதாக. Let your favor and your truth increase, multiply and replenish, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.